हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम् जानकीकान्तस्मरणं जय रमण श्यामचन्द्र स्वामी की जय जय सद्गुरु स्वामिनः जय सदा बालरूपादिविघ्नात्रिहन्त्री महादुन्दिवक्त्रादिपञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभितामे विधत्तां श्रियं काव्यकल्याणमूर्तिः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिमुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाति पराङ्गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेदशमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे लीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमानन्दम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत रक्षसान्तकम् भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालिपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् ஸ்ரீபிரியான வைகுண்டநாதனான பரமாத்மா நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ ராமாவதார சரித்திரத்தை ராமனுடைய முன்னிலையிலேயே அஸ்வமேத மகாமண்டலத்தில் ராமனுடைய குழந்தைகளாக உள்ள ரகபுஷர்கள் தியானம் பண்ணியிருக்கிறார். பகவத் சரித்திரம் ஸ்ரவணம் கேட்கறது நமக்கு ஸ்ரவண யஜ்யம்னு பண்ணிட்டு இருக்கணும். ஒரு 9 தினங்கள் யஜ்யம்னா யாகம்னு பேர். யாகம் செய்வதுங்கிறது எல்லாராலையும் முடியாத காரியம். அதற்கும் தனியான வேத மந்திரங்களை படிச்சிருக்கணும். அது மட்டும் போராது, அந்த செய்முறைங்கிற நம்ம ப்ராக்டிக்கல் கோர்ஸ். அது மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னால் என்னென்ன செய்யணுங்கிறது செய்முறைகள் அதையும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 7 ஆண்டு காலம் ஆகும். அப்படி செய்யக்கூடியதான ஒரு யாகம் எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த யாகத்தினுடைய பலன், யாகம் பண்ணால் என்ன புண்ணியமோ என்ன பலனோ அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற இதிகாச புராணங்கள்லாம் வந்து இதிகாசத்தில் ஸ்ரீமத் ராமாயணம் ராமாயண நவாக யஜ்யம்ங்கிறார். நம்ம எல்லாருமா சேர்ந்து நீங்கள் எல்லாம் ரித்விகள்
நாம் பிரதானமான ஆச்சாரம் ஒரு பெரிய யாகம் பண்ணியிருக்கோம், 9 நாள் பண்ணக்கூடியதான யாகம். அப்போ யாகம் பண்ணக்கூடிய பலன் எல்லாரும் கிடைக்கும். நம்ம எல்லாருமா சேர்ந்து யாகம் பண்ணி பெருமாளை திருப்தி பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைகிறோம். அதே போல புராணங்களில் சப்தாகம், பாகவத சப்தாகம் யஜ்யத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அந்த முறையில் ஸ்ரீமத் ராமாயண வால்மீகினாலே ரச்சனை பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுபவிச்சு வரோம். நேற்றைய தினம் மன்னனார் தசரதத்திலே கைகேயி வரம் கேட்கிறார். ஒரு சம்பராசுர யுத்தத்தில் 2 வரம் அடைந்திருந்தார் கைகேயி. கைகேயிக்கு என்ன தேர் ஓட்ட தெரியுமா? அது மாதிரி இருக்கும்போது தசரதன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது எதிராளியாக உள்ளவர்கள்லாம் தசரதனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அடிச்சு எரிஞ்சு அவருடைய தேரில் கடையாணின்னு சொல்லுவேன், அந்த சக்கரம் வெளியில் வராமல் இருக்க கடையாணி, அந்த கடையாணியே எதிராளி அடிச்சு தள்ளிவிட்டான். அந்த சக்கரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தேர் சாஞ்சிடும், இவனுக்கு தோல்வி ஆகிடும், எதிராளிகள்லாம் தாக்கிடுவான். ஆனால் அது தெரியல, தசரதன் யுத்தம் பண்ணிருக்கா, இதை தேர் ஓட்டுன்னு போகிறான், கைகேயே தேர் ஓட்டுன்னு போகிறான். இதை பார்த்துட்டு ஆகான்னு தன்னுடைய ஒரு கையினால தன்னுடைய கையுடைய விரலை அந்த தேர் சக்கரத்துக்கு கடையாளி மாதிரியாக வச்சு மற்றொரு கையினால தேர் ஓட்டுன்னு போகிறான். அவ்வளவு சாமர்த்தியம் வாய்ந்தவெல்லாம் அந்த கை. அதெல்லாம் முடிஞ்சு யுத்தங்கள்லாம் ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் கைகையோட பேசிட்டு கையெல்லாம் பார்த்தா ஒரே ரத்தம் சட்டம் இருக்கு. அடி கைகையே என்ன கையிலன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன சொல்லணும்னா, கை மாதிரி யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கிடையாது இருந்துச்சா நான் போட்டேன்னா அதான் சொன்னானா, இப்படி ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்கே, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேள்வி, ஏதாவது 2 வரம் தர என்ன வேணுமோ கேள்வி. அதுக்கு அந்த கைகையை சொன்னால், நீங்கள் க்ஷேமமாக இருந்தால் போதும், நீங்கள் தீர்க்காயுஷாக இருந்தால் போதும், எனக்கு வேறு எந்த வரணும் வேண்டாம். அப்போ நல்லவனாக இருந்தால் வரும். நல்லவனாக இருந்தவனா கூனிக்கு இருந்தார். அந்த வரம் தான் அன்றைக்கி ஒன்றும் வேண்டான்னு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலாம் அந்த வரம் தான் நேற்றுக்கு கேட்குறாரு. முதல் வரனாக தன் குழந்தையான பரதனுக்கு முடிசூட்டணும் என்றும், 2வது வரனாக ராமன் தலையில எழுதியத்தை இடுப்புற மரப்பட்டியை கட்டி ராஜ்யத்தை தியாகம் பண்ணி வன்னிய விருத்தியாய் காட்டில் உள்ளதான காய் கிழங்கு சடைகளை சாப்பிட்டு 14 ஆண்டு காலம் காட்டில் இருக்கணும்னு 2வது வரனையும் கேட்கலாம். இந்த கேட்ட உடனே தசரதன் மூர்ச்சியா கீழே விழுந்தான். மயக்கம் தெரிந்து எழுந்து கொள்றார்கள். அதனாலதான் சத்சங்கம்னா நல்லவர்களுடைய நட்புக்கே ரொம்ப விசேஷம் இருக்கு. நல்லவர்களுடைய நட்பு கிடைச்சுன்னா அவர்கள் நல்ல உபதேசங்களை செய்வார்கள், நல்ல வழியில போறது போலதான அட்வைஸ்லாம் பண்ணுவார். ஆனா அவன் சுலபமா கிடைக்குவான்னா கிடைக்காத. சத்சங்கா அமோகா ஆனா அலப்தகா, ரொம்ப கிடைக்கிறது கிடைக்கும். துஷ்சங்கம்ங்கிறது கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்டவர்களுடைய ஒரு நட்புங்கிறது உடனே கிடைச்சிடும். நாம தேடி போன விஷயம் இல்லை, தானே நம்ம தேடி வருவாங்க. ஆனா என்ன பண்ணணும்னா துஷ்சங்கா சர்வதா தியாகியா, அந்த கெட்ட பழக்க வழக்கம் தெரிஞ்சதுன்னா அந்த பக்கமே போகாதே, தலை வச்சு வெடுக்கிறேன். ஏன்னா அதோட பழக்க வழக்கம் ஏற்பட்டது. ஏன்னா அது கடைசியில் எந்த விதமான ஒன்றுமே இல்லாமல் நன்றோடு வந்து நிற்க முடியுமா ஆகிடும், ஆகாது. அது மாதிரி நல்லா இருந்த ஒரு கைகையை கூனியினுடைய ஒரு சேர்க்கையினால இது மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டன. நீ பார்க்க ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த கைகையை ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசத்தை காட்டி இப்படி ஒரு பெரிய கொடுமையான செயலை பண்ணாலே காரணம் கைகைக்கும் கூனிக்கும் உள்ளதான நட்பு. தசரன் மூச்சு தெரிந்து எழுந்தான். கைகையை பார்க்கிறான். நீ கைகையை, என் குழந்தை ராமன் உனக்கு என்னடி அப்படி துரோகம் பண்ணினான்? துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயா பிவா. இந்த ரகுவம்சத்தை கெடுக்கவதான கோடாளி காமினி, இந்த குலத்துக்கே நாசத்தை செய்வதற்காக நீ வந்திருக்கேன்னு நினைக்கிறான். உலகம் முழுவதும் ராமனுடைய பெருமையை கொண்டாடி சொல்றது, ராமனுடைய குணங்களை பெருமையை
நீ போய் காட்டுக்கு போகணும்னு கேட்டே உனக்கு எப்படி மனசு இருந்தது? ஒரு இடத்துல அப்படி என்ன தவறு பண்ணினான் அவன்? கிம் கிருத்தம் தவறாமேன பாபே பாபம் மயா பிவா. அதுவும் தவிர தினம் ராமன் காலை எழுந்தவுடன் அவனுடைய டியூட்டி என்னவா தெரியுமோ, நேர அப்பா எங்க இருக்காரோ அங்க வந்து நமஸ்காரம். பெரும்பாலும் தசரதன் கைகேயினுடைய அரண்மனையில தான் இருப்பானா. அப்படி வரும்போது தினமும் வந்து நமஸ்காரம் பண்ணுவான். பக்கத்துல ஒன்னையும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி அதற்கப்புறம் தான் கௌசல்யா அரண்மனைக்கு போய் தன் தாயை போய் வணங்குவான். அது மாதிரி தன் தாய்க்கு சமமா அவனை தினமும் வணங்கி வந்தானே, அப்பேற்பட்ட ராமனை போய் காட்டுக்கு அனுப்பணும்னு தோணுதே அவனுக்கு எப்படி மனசு இருந்தது? யதாத்தே ஜனனி துல்யம் வ்ருத்திம் மஹதி ராகவஹ தஸ்யைவத்வமனர்த்தாய கின்னிமித்தமிஹோத்யதா. ஏதாவது காரணம் இருக்கா? என்ன காரணத்துக்காக நீ அவனை போய் காட்டுக்கு போகணும்னு சொன்னேன்? பரதன் ராஜாவா இருக்குன்னு கேட்டா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது ஒன்றும் அபிப்பிராய பேரும் இல்லை. ஆனால் ராமனிக்கு நான் பார்க்க முடியுமா? இங்கே எங்கேயாவது அயோத்தியோட ஓரமா இருக்கக்கூடாதா? அவனை காட்டுக்கு போகணும்னு கேட்டே நீ கேட்ட என்ன காரணம்? கின்னிமித்த மிகோத்யதா. நான் என்ன நினைச்சேன் தெரியுமோ, என்னிடத்துல மிகுந்ததான அன்பு கொண்டவள் என்பதால் தான் உன்னை சேர்த்தேன். ஆனால் இப்பதான் புரியுது, ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பெண் கருணாக பாம்பை நான் பக்கத்தில் கொண்டு படுத்து கேட்டனா. அவிஜ்ஞானம் நிருபசுதா யாலி தீக்ஷமிஷாயதா. என்னுடைய அழிவிற்காகவே நானே தேடி உன்னை சேர்த்துருக்கேன். அப்படிதான் தோணுது எனக்கு. நீ ஒரு விஷம், கொடிய விஷம் உள்ள கருணாக பாம்படி நீ. அதுவும் தவிர உலகம் முழுவதும் ஜீவலோகோ யதா சர்வஹ ராமஸ்யாக குணஸ்தவம். அயோத்திமா ஜனங்கள் மட்டுமில்லை, யானை குதிரை போன்ற ஜீவராசிகள்லாம் கண்ணில விட்டு எழுதான் ராமன் காட்டுக்கு போகும்போது சொல்றாரு இங்க யுவராசி. அப்படின்னு சொன்னா எந்தெந்த ஜீவன்கள்லாம் நாம் 5 அறிவுன்னு சொல்றோமோ அந்த ஜீவன்கள்லாம் கண்ணில விட்டு அழுதுன்னா அத்தனை கருணை, அத்தனை அன்பு வச்சிருக்கு ராமன். ஜீவலோகோ யதா சர்வஹ ராமஸ்யாக குணோஸ்தவம். என்ன காரணம்? அப்படி ஒரு கல்யாண குணம் ராமனுக்கு. அப்படி உள்ள ராமனை அபராதம் கமுத்திஷ்ய யக்ஷாமீஷ்டமகம் சுதம். அப்படி இருக்கிற ராமனத்தில் என்ன குறைய கண்ட? ஏதாவது குறை என்னைக்காவது உன்னை பத்தி ஏதாவது மீட்டிங்ல தப்பா பேசிப்பானா? வாழ்க ஒழிகன்னு கத்திரா மரும படத்தை வாங்கிட்டு அது மாதிரி என்னைக்காவது கத்திரிக்கான உன்னை பத்தி ராமன் அப்படி இல்லாத போது என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்கிறாங்க. அபராதம் கமுத்திஷ். நீ வாய் அடிச்சு போய் நிற்கிறான் கைகை, ஒன்றும் பதில் சொல்ல முடியுமா? என்ன ராமனுடைய பேரை சொல்றவான், ராமனை உபாசிக்கிறவாளுக்கே அந்த குணங்கள்லாம் வந்துடும். அப்படிங்கும் போது என்ன பதில் சொல்ல முடியல அவராலே. அன்னைக்கு கைகை ஒன்று ஒன்றா செய்யட்டுமா? ராமனுக்கு பதிலா கௌசல்யா காட்டு அனுப்பிட்டுமா? கௌசல்யாம் வா. உனக்கு அவளுக்கு தானே விரோதம், அவளை ஒன்னா காட்டு அனுப்பிச்சுட்டுமா? கௌசல்யாம் வா சுமித்ராம் வா. சுமித்ரி வேணாலும் சேர்ந்து காட்டு அனுப்புறேன்டி. இல்லை இந்த ராஜ்யத்தையே வேணாலும் தியானம் தியாகம் பண்றேன். திஜேஜம் அபிபாஷ்யம் ஜீவிதம் ஜாத்மனோ ராமம் நத்வேவ பித்ருவத்சலம். யாரை வேணாலும் காட்டுக்கு அனுப்புற, ராமனை மட்டும் போக சொல்லாதடி. ஏன் தெரியுமோ? அப்படி ஒரு பராபவதி மே பிரீதிஹி திருஷ்ட்வா தனயமக்ரஜம். நான் ஏதாவது சோகத்தில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன்னு சொன்ன உடனே ராமனை கூட்டு அனுப்பி 5 நிமிஷம் பேசினப்பேன், சோகம் துக்கம்லாம் போயிடும். அவனை ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலன்னு சொன்னா எங்கேயோ இந்த சோகம் துக்கங்கள்லாம் என்னை வந்து பிடிக்கும். அது மாதிரி ராமனை பார்த்தாலே சோக துக்கங்கள்லாம் போகும். அப்பேற்பட்ட ராமனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சியே நீ. அந்த ராமனை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்? அவசியம் அவசியசத்து மேலாமும் நஷ்டா பவதி சேதனாம். நீ கைகாய் ஒன்று சொல்றேன் கேள். உலகம் முழுவதும் எதில் இயங்கிட்டு
सत्यं वासलिलं विना न तु रामं विना देहे तिष्ठेत्तु मम जीवितम्. ரத்தகஜமான மகுடம் அந்த கிரீடம் வச்சிருக்கேனே, அந்த கிரீடத்தோடு கூட உன் தலையில, உன் திருவடியில, உன் பாதத்தில் என் தலையை வச்சு வணங்குறேன். அபிதே சரணமூர்த்னா ஸ்பிருஷாம்யேவ பிரசீதமே. அவனை காட்டுக்கு போசதாரு வணங்கினா ஆசீர்வாதம் பண்றேங்கிறாவோ. அந்த ஒரு திடமான கல்விச்சத்தோட உட்கார்ந்துக்காலாம் கைக்கு கைக்கு ஒன்னா வணங்குறேன். ரெண்டு கையும் தூக்கி வணங்குறேன். அஞ்சலின் குர்மி கை கை பாதூஜாபி ஸ்பிருஷாமிதே. அவன் காலில் விடல, அவன் வணங்குறேன்னு சொன்னானே, ஒரே ஸ்பெஷல் தான். இங்க வந்து ஸ்ரீனிவாசனை வணங்கினா போதுமே, துக்கமாக போயிருக்குமே தசதனுக்கு. அது தொடர கை கையை ஒன்றை வணங்குறேன், உன் பாதத்தில் மகுடத்தை கொண்டு வைக்கிறேன், தலையை கொண்டு வைக்கிறேங்கிறானே. என்னால் போராத காலம், நல்ல காலம் வந்தால் நல்ல தப்பி செய்யணும், அப்படி இருந்து சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா எங்கேயும் யாரும் மந்திரவாதி தப்பி 5000 10,000 மட்டம் கொடுத்து கிருஷ்ண கிருஷ்ணன் இப்படி தோன்றது போராத காலம் எனக்கு. அதுவும் நீ சொல்வது போல ராமனுக்கு இது வரலாம் தெரியாது. பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த ராமனை போட்டு ராமா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நாளை இதன் தலைமை எடுத்து காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அந்த சந்திரகாந்தான சந்திரன் போட்டுதான உள்ள புதுமையான முகம் வாடி பெறுமே. அந்த வாடின என் குழந்தை ராமனுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? கதம் திரக்ஷாமி ராமஸ்ய வனம் கச்சேதி நாசதே முகவர்ணம் விவர்ணம் தம் யதைவேன் துபுபக்ருதம். ராகு கிருஷ்ணனான சந்திரன் சந்திரகிரகணம் ஆகிக்கும்போது ராகு மறைக்கிறது. அப்படி அந்த சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்கு என் குழந்தையுடைய முகம். அந்த ராமன் முகத்தை நான் எப்படி பார்க்க போறேன், எப்படி சகிக்க போறேன்? அதுவும் தவிர கைகை நீ எப்படி எடுத்த பிரியமா இருக்கியோ அதை காட்டிலும் பல மடங்கு எடுத்து அதிகமான பிரியம் கொண்ட வேண்டிய கௌசல்யை. ஆனா என்ற தினம் அவளை கைப்பிடிச்சு விவாகம் கல்யாணம் பண்ணினோ அன்னிலிருந்து அவள் ஒரு சுகத்தை கூட அனுபவிக்கல. உன்னிடத்தில் உள்ள பிரியத்தினால, எனக்கு உன்னிடத்தில் உள்ளதான பயத்தினால கௌசல்யை எது கேட்டாலும் நீ எது கேட்டா உடனே சேங்ஷன் ஆயிடும். ஆனா கௌசல்யை கேட்டா நான் இதுல இருந்து ஒரு விஷயம் கூட நிறைவேற்றினது இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு போய் நான் என்ன பதில் சொல்வேன்? எந்த ஒரு நன்மையும் செய்யாமல், அவளுக்கு எந்த விதமான சௌக்கியத்தையும் கொடுக்காமல், அவன் பெற்றதான குழந்தைய ராமனை காட்டுக்கும் அனுப்பிச்ச உடனே அந்த கௌசல்யா நாளைக்கு கேட்டா நான் என்ன தவறு பண்ணேன், எதுக்காக என் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சேன்னு கௌசல்யா கேட்டா அவளுக்கு என்னடி பதில் சொல்லுவேனா? நமயா சத்கிருதா தேவி சத்காரோர்ஹா கிருதே தவ. இதெல்லாம் சொல்றார். ஒரு காலையே வாங்கல, செவடங்காத சந்தூஞ்சில் அவருங்க அது மாதிரி ஏதோ தசத்தில் குழந்தைங்க இருக்காங்க. ஆனா ஒன்று சொல்றேன் கைகை, நீ நினைப்பது போல பரதன் இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டது உண்மையாக இருக்குமே. ஆனால் நிச்சயமா ராமனுக்கு ராஜ்யம் கூடாது, தனக்கு தான் ராஜ்யம் வரணும் இந்த பரதனை விரும்பினானே. ஆனால் நாளை தினம் ராமன் காட்டுக்கு போனா என் உடல்ல உயிர் தங்காது, நிச்சயமா எனக்கு மரணம் தான் ஏற்பட போகுது. அப்படி ஒரு சமயம் நான் உயிர் இருந்தேன்னு சொன்னா எனக்கு செய்யக்கூடியதான அந்த புத்திர காரியங்கள், என்னுடைய ஈவ கிரைகள்லாம் பரதன் செய்யக்கூடாது. அப்படி செய்தாலும் என்னை வந்து அடையக்கூடாதுன்னு இறங்கி கத்தினான். பிரியம் ஜரதஸ்யைதது ராம பிரௌராஜனம் பவேத் மஸ்மமே பரதக்காரிஷீத் பிரதக்ருத்யம் கதாயுஷா. ஒரு சமயம் நீ நினைப்பது போல பரதன் நினைச்சிருந்தானே. ஆனால் அந்த கெட்டெண்ணக்காரன் பரதன் செய்யக்கூடியதான எந்த காரியமும் இயற்கைகள் என்னை வந்து சேரக்கூடாது, செய்யவும் கூடாது. என் ஆத்மாவை ஏற்றுக்காதுங்கிறான் இங்கே தசரதன். அதுபோல இந்த சமயம் கொஞ்சம் அவசரப்பட்டு பெண்கள்லாம் தப்பா பேசினாலும் துக்கத்தினால தசரதன் நாட்டில் பெண்கள்லாம் இப்படிதான் உன்னை மாதிரி சுயநலம் உள்ளவர்களா
கொஞ்சம்லாம் நான் தவறாக பேசிட்டேன். நாட்டில் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமோ, நம்ம தேசமே பெண்களுக்கு ஒரு உயர்வு கொடுத்து அவரை பூஜிக்க, அவரை உபாசிக்கிற, அவரை பெண்களை உபாசிக்கிறோம். நீங்கள் சுமங்கலி பூஜைன்னு பண்ணுற மாட்டோம். ஏன் தெரியுமோ, நம்ம மாத்திர ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த வேணால் மனிதத்தில் இருக்கிற பராசக்தி இங்கே கொடுக்குற ஒரு சிட்டா குடும்பம் கோடி ஒரு மூட்டை கணக்காக அங்கே போய் அம்பாவுடைய திருவடியில் போய் சுவாசின்யே நமஹா, அம்பாவுடைய சகஸ்ராமத்தில் சுவாசின்யே நமஹா, சுவாசின்யர்ச்சன பிரீதாயை நமஹா. அப்படி ஒரு விசேஷமான முறையில் பெண்களை பூஜிக்கக்கூடிய தேசம் இது. அதனால நான் பெண்களை தப்பா சொல்லலை. ஸ்ரீயஸ்தமஸ்தா சகலா ஜெகத்சுன்னு உலகம் முழுக்கும் ஸ்திரீகளை அம்பாளுக்கு சமமாக பாவிக்கிறோம். அதனால தான் நம்ம அதுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் ஒரு சுமங்கலி பெண்கள் வந்தான்னு சொன்னேன், போயிட்டு வரேன்னு கிளம்பும்போது குங்குமத்தை கொடுப்பாங்க. ஏன் தெரியுமோ, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான குங்குமம் அம்பாளுக்கு போய் சொல்றது. அவரை கூப்பிட்டு பூஜை பண்ண வேணாம், அம்பாவை பூஜை பண்ணுறாங்க. நாங்களே பூஜை பண்ண மதேஸ்வரி அன்னைய தினத்தன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்ணக்கூடாது என்று பேர். இவர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜை அம்மா மகாலட்சுமிக்கு போய் சேர்ந்து அந்த பூஜை. அதே யாராவது புருஷனாக வந்தான்னு சொல்லுவோம், ஜென்ஸ் இருந்தால் கிளம்பும்போது செய்வமாக இருந்தால் நிம்மதி கொடுக்க வேண்டியதானே. இல்லை என்ன மாதிரி வைஷ்ணவாக இருந்தால் போகும்போது நாம் மட்டும் போகலாம். அப்படி ஒரு பழக்கம் வரலையே. அந்த பெண்களுக்கு தான் உயர்வு கொடுத்த தேசம் நம்ம தேசம். புராணங்கள் ஆகட்டும், இதிகாசங்கள் ஆகட்டும், அம்பாவுடைய சகஸ்ராமத்திலே முதல் நாமாவில் என்ன? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, தாயை வணங்குகிறேன் முதல் நாமம். அது மாதிரி வித்யா சமஸ்தா சகலா ஜெகத்சு ஸ்திரிய சமஸ்தா என்று சொல்லி அம்பாளுக்கு பெருமையை சொல்றது. தேவி மகாத்மியன்னு ஒரு கிரந்தம் 700 ஸ்லோகம் இருக்கு. அம்பாளுடைய பெருமையை அப்படியே வந்து. அதனால நான் தவறா பேசுறேன்னு நினைக்காத. நான் சொல்லுவா யாரும் தெரியும், மற்ற எந்த பெண்களையும் சொல்லலை. பகதஸ்தீவ மாதரம், பரதனுடைய தாயா உள்ள நீ கை ஒன்னதான் சொல்றேன், நீ கெட்ட எண்ணம் உடையவள், சுயநலம் மிக்கவள் என்னெல்லாம் பேசுறாள். அதுவும் தவிர அது கைகை உன்னை கடைசியா வணங்கி கேட்கிறேன், என் இடத்துல உனக்கு கருணை இருக்குன்னு சொன்னா ஒரு காரியம் பண்றியா? நீ நினைச்சபடியே இந்த ராஜ்யத்தை கொடுத்து வேணும், பரதனே இருக்கட்டும். ஆனால் நீனே சொல்லி அந்த பரதனத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை நீனே ராமன்கிட்ட கொடுத்தது. என்ன ஒரு இறக்கம், என்ன ஒரு எப்படி இறங்கி வரா பாருங்க. தசம் பிரசீத தேவி ராமோமே ஸ்வத்தம் ராஜ்யமூயம் லபதாமசிதா பாங்கே யஷ பரமவாப்னுஹி. நீனே அந்த ராஜ்யத்தை ராமனிடத்தை கொடுத்து இதெல்லாம் சொன்னால் எதுவுமே காதலாக நீ பேசி பேசி வெகு நேரம் பேசுறதுனால மிகுந்த வயதானதுனால சோர்வு அடைந்து மயக்கமா கீழே விழுந்தான். அந்த சமயம் சுமந்திரன் விடியற்கால பொழுது வரப்போது. தசரதன் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு தெரியலையே, பட்டாபிஷேகத்திற்காக என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தசரதனை பார்ப்பதற்காக கைகையுடைய அரண்மனைக்கு வரான். அந்தப்புறம் வெளியில இருந்து நிற்கிறான். சுமந்திரன் வந்திருக்கான்னு சொல்லவே உள்ள வச்சு சுமந்திரன் வந்து கைகூப்பி வேணாமா, அம்மா கைகை அண்ணா தசரதன் என்ன ஏற்பாடு, தசரதன் பார்த்திருக்கா, மன்னனை பார்த்திருக்கா. அப்ப அந்த கைகை சொன்னால் மன்னனான தசரதன் ராமனுடைய பட்டாபிஷேக சம்பந்தமாக வெகு நேரம் பேசியிருந்தால் அந்த கலைப்புனால இப்போ தூங்குறா, அசந்து தூங்குறா. அந்த பிரபு மன்னனான தசரதன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல சொன்னால் ராமனிடத்து ஏதோ விஷயம் சொல்லணுமா அவர் அழைத்து வர சொல்லி மன்னனுடைய உத்தரவு. அப்படி இவளே சொல்றாங்க. அப்படியா சரின்னா ராமன் அழைத்து வரேன்னு சொல்லி சுமந்திரன் புறப்படுறார். இங்கிருந்து நேர ராமனுடைய அரண்மனைக்கு போய் அப்பா உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லவே ராமன் பட்டாபிஷேகத்துக்கான விரதங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கா. ரக்ஷாபந்தனம் முதலான விரதங்கள்லாம் அனுபவிச்சு அதை செய்து கொண்டிருக்கிறார். ராமன் அப்பா அழைத்தார்னு உடனே இருந்து புறப்படுறார். புறப்படும் போது சீதையில் சொல்றார், அம்மா அப்பா அழைத்தாதான் நான் புறப்படுறேன். நான் நினைக்கிறேன் பட்டாபிஷேகம் யுவராஜ்யாபிஷேகம் அது சம்பந்தமாக என்னென்ன ஏற்பாடு எப்படிலாம் நான் இருக்கணுங்கிறத சொல்வதற்காக அழைத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நான் போறேன்.
நீ உடனே வந்து சேர அரண்மனைக்கு. நான் சொல்லணும், என்னுடைய உத்தரவு வரணும்னா நீ எதிர்பார்க்க வேண்டாம். இதெல்லாம் அப்படிதான் வழக்கம். புருஷனுக்கு சொன்னால் வெளில எங்கேயுமே போகமாட்டா பெண்கள்லாம். இப்போ அவன் சொல்லிட்டு போனான். நான் சொன்னேன்னா பெரிய கேஸாக போய் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிட்டு போனேன், ஒரு மெசேஜாக அனுப்பிச்சுட்டாரா. ராமன் சொல்றார், அதனால என்னுடைய உத்தரவை எதிர்பார்க்காதே, அவன் அப்பா சொல்லி அனுப்பிச்சான்னு சொன்னா உடனே நீ புறப்பட்டு வா என்று சொல்லி சீதையில சொல்லிட்டு புறப்படுறான். அந்த சமயம் புறப்படக்கூடிய ராமனுக்கு சீதா தேவி வாசல் வரல, அரண்மனை வாசல்ல வந்து வெளியே எடுக்கிறார். பதி சம்மானிதா சீதா பக்தாரமதிதேக்ஷணா ஆத்வாரமனுபூராஜ மங்களான்யபிதத்யுஷி. வாசகர்ல வழியடித்து ராமன் பட்டாபிஷேகத்திற்காக கிளம்புறான்னு உடனே அந்த சமயம் தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறாராம். சீதாதேவி கிழக்கு திசையிலிருந்து இந்திரன் ராமனுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும், அதே போல் தெற்கு திசையிலிருந்து தர்மராஜன் ராமனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், மேற்கு திசையிலிருந்து வருண பகவான் ராமனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், வடக்கு திசையிலிருந்து குபேரன் ராமனுக்கு மங்களத்தை கொடுக்கணும் என்றெல்லாம் பிரார்த்திச்சு ராமனை வழி அனுப்புகிறார். ராமன் அப்படி தேரில் அமர்ந்து போயிட்டு இருக்கா, சுமந்திர தேர போட்டு இருக்கா. அயோத்தி மாநகரம் முழுக்களும் விடிய காலமே எல்லாரும் எழுந்துட்டாரு. இன்னைக்கு பட்டாபிஷேகம்னா ராமனுக்கு. ராமன் எப்போ வெளியில வருவார், ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியில வந்துருக்கா. ராமன் வரான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வெளியில இருந்து வாசனை பண்றதான புஷ்பங்களை சந்தனத்தை சொத்து வச்சு ராமன் மேல தூக்கி போட்டுருக்கா. அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படியே அந்த வரவேற்போடு கூட ராமன் இருந்து தசரனுடைய அரண்மனைக்கு போயிருக்கான். அயோத்திமா நகரம் முழுக்களும் விழாக்காலம் போன்றிருக்கு. வால்மீகி சொன்னால் உலகம் முழுக்களும் சந்தோஷத்தை அடையுது. ஒருத்தர் பண்றாலே அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நாம் யாரு நான் நூனம் நந்ததி மாதா கௌசல்யா மாதிரிநந்தன. அந்த அம்மாவான கௌசல்யே பெறக்கூடியதான ஆனந்தத்துக்கு ஏதாவது அளவு சொல்ல முடியுமோ? நம்ம குழந்தைக்கு பட்டாபிஷேகம், நம்ம குழந்தை ராஜாவை ஆக போறான்னு சொன்னா அந்த கௌசல்யா பெறக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அது மாதிரி இன்னொரு ஜனங்கள் சொன்னால், ஒரு கோஷ்டி ஜனங்கள்லாம் சொன்னால் கௌசல்ய காட்டிலும் ஆனந்தப்படக்கூடிய இன்னொருத்தர் இருக்காருனால் யாருன்னாலும் அது சர்வ சீமந்தனேபியஸ்ச சீதம் ஸ்ரீமந்தினீம் வரம். அந்த சிம்மாசனத்தில் அமர போறாலே அந்த சீதை படக்கூடிய சந்தோஷத்துக்கு எல்லாம் உண்டா? அதே ஜனங்கள்லாம் பேசிருக்காங்க. யச்சராமம் ந பஷ்யேத்து யஞ்சராமோ ந பஷ்யதி நிந்திதஹ சவசேத் லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. அப்படி வரக்கூடிய ராமனை யாரெல்லாம் பார்க்கலையோ அவர்களெல்லாம் துரதிஷ்டவாசி. அப்படி எல்லாரையும் பார்த்து அப்படி மட்டகாசு சிரிச்சுன்னு வராது. அப்படி அந்த ராமன் யாரை பார்க்கலையோ அவர்களெல்லாம் துரதிஷ்டசாலிகள். யார் அந்த ராமனை பார்க்கலையோ அவர்களுடைய ஆத்மாவே அந்த அவர்கள் ஐமா, இந்த ராமனை பார்க்கலையே, உன்னை வந்து அடைஞ்சனே, எனக்கு என்ன சுகத்தை கண்ணே, அந்த ராமனை பார்க்கலையேன்னு அவர்களுடைய ஆத்மா வந்து ஐமா. எவ்வளவு ஆச்சரியமா சொல்றாங்க. என் ராமம் ந பஷ்யந்தி என் ராமோ ந பஷ்யதி. அப்படி ஒரு ஆனந்தம் அந்த மக்களுக்கு. இங்கிருந்து நேர ராமன் அரண்மனை வாசல்ல வந்தா தேரை விட்டு கீழே இறங்கினான். அந்த சமயம் கைகை என்ன பண்ணாலாம், மயக்கமா கீழே விழுந்து கிடக்கானவங்க தசரதன். இந்த குளத்தை ராமன் பார்த்தா அவன் மனசு கஷ்டப்படுவேங்கிறதுனால 10 பக்கத்தில் உள்ளதான தோழிகள்லாம் சேர்ந்து தசரதன் தூக்கி உட்கார ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சுக்கா போய் சாதிச்சு உட்காந்துருக்கான். ஒன்றும் மயக்கம் தெரியல அவளுக்கு. அந்த சமயம் ராமன் அரண்மனை உள்ள நுழைகிறான். இந்த வர்ற சத்தம் கேட்டோடனே அது வரல மயக்கம் தெளிஞ்ச மயக்கத்தோடு இருந்ததான தசரதன் அப்பதான் மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிஞ்ச உடனே அரண்மனை வாசல்ல வரக்கூடியதான் ராமனை பார்த்துட்டான். அந்த கம்பீரமான ஆனந்தமான குளத்துல ராமன் வரானா, அது ஜனங்கள்லாம் போட்டுதான்
शशाकर्पतिर्दीनः नेक्षितुं नभिभाजितुं ராவண பாட்டும் ராமா அப்படின்னா அப்படியே சாப்பிட்டாங்க. அப்படியே இன்னும் நெருங்கி வந்தா வந்த உடனேயே ஆஹா அப்பா நம்ம பார்த்து ஏதோ நம்ம பேரை சொல்லி அலறா அப்படின்னு சொன்னா ஏதோ விஷயம் இருக்கு, என்ன நடந்திருக்குன்னு புரியல. தசரனுடைய நிலைக்கண்டு துடிச்சு விட்டான். வால்மீகி எப்படி துடிச்சான்னா அப்படின்னு சிறந்து போறோம். அப்படி பாப்ப காலில் முடிச்சுட்டான்னா என்ன பண்ணணும்? அப்ப எப்படி துடிப்பானோ அது மாதிரி துடிச்சாங்க வால்மீகி. ராமோ விபயமாபன்னா பதாஸ்பிருஷ்ட்வே வபன்னகம் ததபூர்வம் நரபதே திருஷ்ட்வா ரூபம் பயாவகம். அந்த தசரனுடைய இறஞ்சி ரத்தத்தை கேட்டு அப்படியே போறோம். 4 பேரா போறோம் அப்படியே கோஷ்டியா ஃப்ரெண்ட்ஸோட. ஏதோ பாம்பு வந்து பாம்பு டக்குன்னு முடிச்சுட்டான். அவன் என்ன பண்ணுவான்? சார் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அந்த பாம்பு இருக்கு அதை முடிச்சு எப்படியா சொல்லுவான்? ஒரே ஒரு 4 பேர் எப்படி போனா போட்டு தள்ளிட்டு எப்படி அலருவானோ அது மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சாதான் இங்கே நான் மதாஸ்பிருஷ்டேவ பண்ணேன். அப்படியே நேர கிட்டக்க நெருங்கினான். அப்படி கீழே விழுந்து தசரனை அப்படியே பிடிச்சி மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்த்தினான். ஆனா தசரனுக்கு நிறைய வரல. அப்படியே சாஞ்சு வேணுமா மயக்க குளத்திலேயே உட்கார்ந்துருக்கான். பக்கத்துல கைகை நிற்கிறான். கைகையை வணங்கினான், நமஸ்காரம் பண்ணினான். தூங்குறவாறு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சாஸ்திரங்கள். அதனால பக்கத்துல கைகை இருக்க கைகை அம்மாவை நமஸ்காரம் பண்ணினான். அம்மான்னு கூப்பிட்டான். அப்பா என்னை பார்த்த உடனே இறங்கி கத்தினான் ராமான்னு. அப்படிங்கும்போது ஏதோ சொல்ல வரான்னு தெரியல, என்ன சொல்றான்னு தெரியல, என்ன நினைக்கிறான்னு தெரியல. மறுபடியும் மூச்சு ஆயிட்டா. ஆனா என்னை பத்தி எரிஞ்சு கத்தினதுனால ஏதோ சொல்ல வராரு, என்ன சொல்றான்னு தெரியலையே. அப்பா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. நீங்க பக்கத்துல தானே இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்பா என்னை பார்த்து அலறலான்னு சொன்னா நான் அப்படியாவது தப்பு பண்ணினேனா என்ன பண்ணினேன்னு தெரியலையே. நான் தெரிஞ்சு ஒன்றும் தவறு பண்ணலையே அப்பாக்கு. கச்சின்மயானா பராத்தம் அஜ்ஞானாத் எனமே பிதா. ஒரு சமயம் அறியாமையினால நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேனே, ஆனால் அதனால அப்பாக்கு என் மேல ஏதாவது கோபமா இருக்குமோ? அஜ்ஞானாத் எனமே பியா. அம்மா எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுவோம். நீங்க பக்கத்துல இருந்தாலும் நிச்சயமா என்னிடத்துல என்ன சொல்ல வராரு, என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நான் ஏதாவது அறியாமையினால தவறு செய்திருந்தா கூட என்னை மன்னிச்சு சொல்லுமா, என் மேல கோபத்தை அடைய வேண்டாம்னு சொல்லி நீங்க அப்பாவுக்கு சிபாரிசு பண்ணுவோமா. குபிதஹா தன்மமா ஜக்ஷ துவம் ஜைவேனம் பிரசாதே. அப்பாவுக்கு சமாதானப்படுத்துங்க, நீங்க சமாதானப்படுத்துங்கம்மா. தெரியாமல் ஏதாவது செய்திருக்கலாமா? உடனே கைகை ராமான்னு சொல்லிட்டார். அப்பாவுக்கு உன் மேல கோபமோ துக்கமோ கிடையாது ராமா. ராஜா குபிதோ ராம யசனம் நாஸ்ய கிஞ்சன. அப்பாவுக்கு உன் மேல கோபமோ வருத்தமோ துக்கமோ கிடையாது. நீ சொல்றது போல நீனும் ஒன்றும் தவறு செய்யல. ஆனா உங்க அப்பா உங்க மனதில் நினைக்கிற கிஞ்சின் மனோகதம் துவஸ்ய துத்பயானாபிபாஷதே. அப்பா மனதில் ஒன்று நினைக்கிறார், ஆனா அதை உன்னிடத்துல சொல்றதுக்கு பயப்படுறார் ராமன். அம்மா என்னம்மா சொல்றது? அப்பா என்ன சொல்றதுக்கு பயப்படுறாரா? எதுக்குமா அப்பா என்னை பார்த்து பயப்படணும்னா? கைகை சொன்னா, இல்ல ராமா, ஒரு இடத்துல எல்லையில்லாத பிரியத்தை வச்சிருக்காரு இல்லையா அப்பா. அது மாதிரி பிரியமான உள்ள ஒரு இடத்துல உனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிரியமில்லாத ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொல்றதுக்கு அப்பா பயப்படுறான். பிரியம் துவாம் அப்பிரியம் வக்தும் வாணி நாஸ்யோபவர்த்ததே. பிரியமுத்திரான ஒரு இடத்துல அப்பிரியமான உனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அப்பாவுடைய நான் எழும்பல, அதனால பயப்படுறான். அந்த சமயம் ராமன் அம்மான்னு சொல்றார். அப்பா பார்த்து பயப்படக்கூடியதான ஒரு பாவி புள்ளியா போயிட்டேனே நான். அம்மா இப்ப சொல்லுங்க, அப்பா என்ன சொல்றான்னு நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு? நான் நிச்சயமா எனக்கு தெரியும். அப்படி நான் சொன்னா நீ செய்வியான்னு கேட்டால் அதுக்கு ராமன் சொன்னா, என்னமா இப்படி ஒரு கேள்வி கேட்டு எங்க அம்மா கௌசல்யக்கு மேலாக
அது மாதிரி நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்பா கூட எனக்கு உத்தரவிடணும்னு அவசியம் இல்லை. இந்த அரண்மனையில அப்பாவுக்கு கீழே வேலை செய்யற, அரண்மனையில வேலை செய்யற யாராவது ஒரு வேலைக்காரன் சொன்னாலும் போதும், அவன் சொன்னா எதை வேணாலும் செய்யறேன். எதை வேணாலும் எப்படி தெரியுமோ, இந்த அக்னியில இருந்து உயிர் விடுன்னு சொன்னானா அக்னியில இருந்து உடனே உயிர் விடும். அப்பா சொன்னான்னு சொன்னா போதும், யாரு வேணாலும் சொல்லலாம். விஷத்தை குடின்னு சொன்னா விஷத்தை குடிச்சு உயிர் விட தயாரா இருக்கேன், அப்பா சொன்னான்னு சொன்னா போதும். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷம் அஜேயம் அபிஜான்னவே. கடல்ல விழுன்னு சொன்னா பெரிய கல்லை கட்டிட்டு கடல்ல விழுவதற்கும் தயங்க மாட்டேமா அப்பான்னு சொன்னான்னா போறேன். அதுவும் தவிர மற்றொரு விஷயமாம்மா, 3 காரணத்தினால நான் அப்பா எது சொன்னாலும் நான் தட்ட முடியாது, தட்டவும் கூடாது. என்ன தெரியுமோ, அப்பா, குரு, ஆச்சாரியன், ராஜா, தேசத்தாவுடைய ராஜா, இந்த 3 பேர் என்ன உத்தரவிட்டாலும் யாரும் தயங்காம செய்யணும். இதுதான் தர்மம். என்ன, இவர்கள்லாம் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாலே. அப்பா ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு சொன்னான்னு சொன்னா ஏன்னு கேட்க வேண்டாம், உடனே அதை நிறைவேற்றக்கூடியதான ஒரு கடமை பொறுப்பு உண்டு குழந்தைக்கு. ஏன் செய்யணும்னு கேட்கக்கூடாது, கேட்டாலும் நல்ல பிள்ளைகள் இல்லையா. அப்பா அம்மா குழந்தைக்கு நல்லதான் விரும்புவாளே தவிர தன் குழந்தைக்கு க்ஷேமம் ஏற்படணும்னு விரும்புவாளத்துல எந்த தாயின் தந்தையும் நம்ம குழந்தைக்கு கஷ்டம் வரணும்னு அந்த குழந்தை நல்ல நிலைக்கு வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது புரியாம குழந்தைகள் என் லைஃப்பை தீர்மானம் பண்ணது நானா நீனா கேட்குறான். பையன் கேட்குறான், அப்பா 25 வருஷம் அவனை படிக்க வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்த்த, என்னோட நல்ல இடத்துல பார்த்துருக்கேன்னா நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னா நீனே பார்த்துட்டியா, உனக்கா எனக்கா? நான் பரிகாசத்துக்காக சொல்ல வரல. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த அந்த நேரத்தில் அவளுக்கு they can't take correct decision. சரியான முடிவு அவர்களுக்கு எடுக்க முடியாது. வயது காரணங்கள்னால ஏதாவது விஷயத்தை தான் முக்கியமாக வச்சிருப்பாளே தவிர தீர்க்கமான ஒரு ஆலோசனை, தீர்க்கமான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. நீண்டமான எதிர்காலத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இவரிடத்தில் இருக்கா அல்லது இவரிடத்தில் இருக்கான்னு தீர்மானம் பண்ணக்கூடியதான அந்த கெப்பாசிட்டி அந்த இவர்களுக்கு கிடையாது. அனுபவத்தினாலையும் வயதினாலையும் பெரியவர்களுக்கு தான் அந்த அனுபவம் உண்டு. அதனால தான் பெரியவர்களை கேட்டு செய்ய வேண்டும். அது மாதிரி செஞ்சால் ஒரு நாளும் அந்த தம்பதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அது சொல்றாதீங்க, அப்பாங்கிற முறையிலையும் அப்பா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கக்கூடிய நிலையில இருக்கேன். அதே மாதிரி ராஜாவை உத்தரவு போட்டான்னா அதை கேட்கணும். அப்பா தான் இப்ப ராஜா, அதனால ராஜா என்ன சொன்னாலும் அதை கேட்க தயாரா இருக்கணும். மற்றொரு விஷயம், ஆச்சாரியன் குரு நமக்கு யார் மந்திரோபதேசம் பண்ணினாலோ, நமக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்குறாரோ அவர்கள் என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்யணும். அந்த முறையிலையும் எனக்கு குரு அப்பா. காயத்ரி மந்திரோபதேசம் இருக்காங்க. அதனால இந்த 3 நிலையிலையும் அப்பா எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல நமக்கு யார் ஹிதத்தை செய்யறாலோ நம்ம இடத்துல வெல்விஷங்கிறப்ப, நமக்கு யார் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாலோ அவர்கள் எது சொன்னாலும் தப்பாம செய்யலாம். ஆக இந்த 4 முறையிலையும் பார்த்தாலுமே நியுக்தா குருணா பித்ரா நிருபேணச்ச ஹிதேனச்ச, இந்த 4 முறையிலையும் அப்பா எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேம்மா, அதை நிறைவேற்ற தயாரா இருக்க. அப்பா எது வேணாலும் சொல்லுங்க, நிச்சயமா செய்வியா ராமான்னா என்னமா இதுக்கு மேலேயே அவங்களுக்கு சங்கை சொல்லுங்க. இல்லை ராமா, உங்க அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்துருந்தார் முன்பு. சரி, அந்த 2 வரனையும் இப்போ நான் கேட்டேன் அப்பா எனக்கு. அப்படியா, என்ன வரம்? முதல் வரம்னால இப்போ உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையா பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேகத்தை இதே தைரியங்களை கொண்டு என் குழந்தையான பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முதல்ல வரன்னு கேட்டேன். அதானே, நான் ராஜாவா இருந்தாருன்னா பரதன் ராஜாவா இருந்தேனே, பரதன் ராஜாவா இருக்குமே, இதுக்கு எதுக்குமா அப்பா வருத்தப்படணும்? துளி கூட கலங்கலையான நம்ம அளவு என்ன பண்ணிருக்கோம், பிராக்டிகலாக வச்சுக்கணும். அப்பா பாகப்பிரிவினை பண்றான், ஒரு குடும்பத்தை பாகப்பிரிவினை, சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. 2 பையன் எல்லாம் நலங்கள்லாம் பிரிச்சு கொடுத்தா, 2 வீடு இருந்து 2 வீடு தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தா, பேங்க் டெபாசிட் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தாச்சு. வீட்டில் அம்மிக்கல் கல்லோரெல்லாம் இருக்கு. இப்போ நவீனமாக எடுத்துப்பேன், கிரைண்டரு மிக்சி ஒன்று தான் இருக்கு, வீட்டுக்கு 2ஆக இருக்கும், அதை பிரித்து கொடுக்கணும். அப்பா சொன்னார், நீ கிரைண்டரை வச்சுக்க,
நீ மிக்சி வச்சுக்கோனா எதா இருந்தாலும் நியாயமா நடந்த எல்லாம் பாதியாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றது. ஆனா துளி கூட கலங்கலை ராமன். நான் ராஜாவா இருந்தான்னா பரதன் ராஜாவா இருந்தேன்டமா, பரதனே ராஜாவா இருக்கட்டும், அதுக்கு எதுக்குமா அப்பா கலங்கலாம்? இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக பயப்படுறாங்க அப்பா. அது மட்டும் இல்லை, நம்ம மற்றொரு விஷயங்கள் சொல்லுங்கம்மா. இன்னொரு வரம் கேட்டிருக்கேன் ராமா. என்ன வரம்? கைகே தயங்குற, ஆனா ராமன் தயங்குற. ஒரு கால ராமன் ஏற்றுக்க மாட்டானோன்னு என்னமா கைகே இல்லை. நம்ம ஒரு சப்த சப்த ஜவரேஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா அபிஷேகமிமம் த்யக்த்வா ஜடாஜினதரோவஸ. ஒரு 14 ஆண்டு காலம் தலையில ஜடதரிச்சு இடுப்புல மரப்பட்டையை கட்டி ஒரு 14 ஆண்டு காலம் வண்டிய வித்திய காட்டுக்கு போகணும் ராமா. நீ காட்டுக்கு போகணும் மரம் கட்டி. அதானம்மா போயிட்டு போறேன், நல்ல காட்டுல போய் வசிக்கணும் 14 ஆண்டு காலம். சரிம்மா, அதென்ன கேள்வி? இதை வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்குன்னார். இருக்கட்டும், இந்த விஷயத்தை அப்பா என்ன சொல்றதுக்காக பயப்படுறார்? அவசியமே இல்லையம்மா. நான் பரதனை ராஜாவா பண்ண போறேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தேன். ஆனால் நானே பட்டாளம் எழுதிக்கலாம் ஏற்பாடு பண்ணுவேன் குழந்தை பரதனுக்கு. அலீகம் மானசம் தேவம் ஹிருதயம் தகதீவமே ஸ்வயம் யன்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேகனம். இது இடத்துல அப்பா என்கிட்ட சொல்லாம போனாரே, அதுதான்மா எனக்கு குறையா இருக்கு. அதுவும் பயப்படுறான்னு சொல்லி அதனாலதான் எனக்கு குறையும். அம்மானு கூப்பிட்டா யார் சொன்னாலும் சரி, நிச்சயமா பரதனே ராஜாவா வரட்டும். பரதன் அப்போ கேகே தேசத்தில் இருக்கலாம். பரதனையும் சத்ருகுனையும் அழைத்து வரதுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணுங்கள். நான் பரதனை பட்டாபிஷத்தை பக்கத்துல இருந்து நானே முடிச்சு விட்டு வச்சு கூட இருந்து பட்டாபிஷத்தை பார்த்த உடனே நானும் காட்டு கிளம்புறேன். நல்ல இடத்துல சொன்னாலும். ஆனா இந்த கைகை என்ன பண்ணா தெரியுமோ, அப்போ ஒரு விஷம் பண்ணினாலும் இந்த சமயம் அது வரல. மயக்கமா இருந்த தசரனுக்கு லேசா நினைவு வருது. அப்படி இதை சொல்றான், பரதனை வரவத்துக்கு ஏற்பாடு செய்யோ, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நானும் பார்த்துட்டு சந்தோஷத்தை பார்த்துட்டு நானே காட்டு கிளம்புறேன். நான் அப்போ கைகையை சொன்னாலாம், ராமான்னு கூப்பிட்டால் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமோ, நீ இருந்து பரதன் பட்டாபிஷேகம் எடுத்தது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமோ, ராமன் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறேன், அதுக்கப்புறம் தான் குளிக்க போறேன்னு சொன்னாப்பா. அதனால மன்னன் உங்க அப்பா சாப்பிடாம கட்டுக்கு வெட்டி கிடக்கட்டும், நீ பொதுவா இருந்து பட்டாபிஷேகம் கொண்டு போடணும். பிதா தவன்னதே ராம ஸ்நாஸ்யதே ரோக்ஷதே பிவா. உங்க அப்பா பட்டினி கிடந்து சாகட்டும், நீ இருந்து பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு போனாலாம். இதை சொன்ன உடனே அந்த வார்த்தை காலில் விழுந்த உடனே அதான் மூச்சு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருந்தாங்க தசரன். கட்டம் கட்டம் திக்கட்டமிதி விஸ்வஸ்ய ராஜா சோக பரிப்ளுதா. கட்டம் கட்டம் அநியாயம் அநியாயம் இறங்கி கத்தினாலாம் தசரன். மூர்ச்சிதோ ன்யபதஸ்தஸ்மின்னி பர்யங்கே மபூஜிதே. அநியாயம் கட்டம் கட்டம் கத்தினா மீண்டும் அந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்தார். மூச்சியாக மயக்கமாக மறுபடியும் விழுந்தார். இதை பார்த்தா நாம் ராமன் அப்பதான் புரியுது, ஓஹோ இது அப்பாவுடைய எண்ணம் இல்லை. அதனாலதான் அப்பா கஷ்டம் அநியாயம்லாம் இறந்து கத்துறார். இது ஏதோ சூழ்ச்சி அம்மாவுடைய வேலைன்னு அப்பதான் புரிந்து கொண்டானோ. இந்த அப்பா அநியாயம் இதெல்லாம் கத்தினானோ, இதை பார்த்த உடனே அந்த ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த சாட்டையினால அடிபட்ட குதிரை எப்படி அந்த ஒரு மான்யா இருக்குமோ அதே மாதிரி ஒரு நிலை அடைஞ்சானான் ராமன். உண்மையான அன்பு உள்ள குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் சொன்னா தாங்கவே மாட்டார். அப்பா உங்களுக்கு உடம்புன்னா அப்பா என்ன பண்ணணும், வேற டாக்டர்கிட்ட கொண்டு பார்க்கணுமா, பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு காமிப்போம். நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லுவோம், கெட்ட பிள்ளையா இருந்தாலும் டாக்டர் சொல்லப்பட்டா நாங்கள் பேப்பரை வாங்கி
கையெழுத்து போடுமா, எனக்கு கையெழுத்து போட வரான்னா கை ரேகையாக வாங்கி வச்சுக்கிறாங்க. நீ மாட்டு போயிட்டு நல்ல பிள்ளை என்ன சொல்லுவான், ஏதாவது தர்மம் பண்ணலாம்னு சொல்லுவான். கடைசி காலத்தில் அந்த கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், நான் இல்லாட்டா கூட நிறைவேற்றுப்பா எல்லாம் சொல்லுவாங்க. பையன் என்ன கேட்குறான், என் பேரில் என்ன எழுதி வச்சிருக்கேன், பெரிய பையனில் என்ன பேர் எழுதி வச்சிருக்கேன்னு ஒன்றா உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அத்தமனத்தம் பாவயனித்யம் நாஸ்தி தத சுகலேஷ சத்யம் புத்ராத பிதன வாஜம் ரீதி சர்வத்ரைஷ விகிதாரிதி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. அத்தமன சொத்து சொத்து சொத்துன்னு அப்பா நினச்சிருக்கானே, என்னத்தை கடைசியில் கொண்டு போகிறான். ஏதாவது தான் வாங்கின அடைஞ்சு சொத்தை ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமோ, கடைசியில் ஒரு வெள்ளி நெத்தியில் வைக்கிற அதை எவ்வளோ எடுத்துட்டு போகிறாங்க. அத்தமனத்தம். அதனால புத்ராத பிதன வாஜம் ரீதி, புத்திரர்கள்லாம் பணம் பணம்னு உடம்புதான பணம் பொருளுக்கு ஆசைப்படுவாளே தவிர நீ செய்யக்கூடியதான தர்மத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டார். அதனால இவர்களிடத்தில் உள்ளதான பாசத்தெல்லாம் ஒழிச்சு விட்டு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. அதனால பகவன் நாமாவை சொல்லு, பகவன் நாமாவை சொல்லு. அது மாதிரி சத்புத்திரன் அடையணும்னு சொன்னா அதுக்கு புண்ணியம் வேணும். அது மாதிரி சத்புத்திரன் அடைஞ்சிருக்கானா, தசரன் நாட்களேன்னு வந்தான சொல்ல கேட்டு பொறுக்க முடியலையான ஒரு ராமனுக்கு உடம்பெல்லாம் கொதிக்கிறது அவனுக்கு. ஓஹோ, தசரனுடைய இஷ்டமின்றி கைகேயை சூழ்ச்சிதான் என்று புரிந்து கொண்டான். அந்த சமயம் கைகையை பார்த்துக்கிற அம்மான்னு கூப்பிட்டான். அம்மா, இத்தனை ஆண்டு காலம் எங்க இடத்துல பழகின உங்களுக்கு, உங்க இடத்துல எவ்வளவு ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கேன். அப்படி இருக்க இடத்துல ஏதாவது ஒரு நல்ல குணம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா உங்களுக்கு. நாகமத்த பரோ தேவி லோகமாவத்சு முத்ஸஹே விருத்திமா ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். அம்மா, நீங்க நினைப்பது போல அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஆசை கிடையாதுமா. இந்த ராஜ்யத்திலேயோ பொருளையோ சொத்துலையோ எதுவுமே எனக்கு ஆசை இல்லை. கேவலம் தர்மமாஸ்திதம். தர்மத்துக்கு மாறுதலாக நடக்கக்கூடாது என்பது ஒரே குறிக்கோள் தான் எனக்கு. தன்னுடைய அவதார ரகசியத்தை சூக்ஷ்மமாக சொல்றாருங்கிறார். அவதாரமே எதுக்கு? தர்மத்தை நிலைநாட்டுவது. வேஷம் போட்டா கூட சமயத்தில் வாக்கில் வந்துடும். ராமன் வாக்கில் இருந்தது கேவலம் தர்மமாஸ்திதம். இந்த பொருள்லாம் எனக்கு தேவையில்லைமா, அந்த ராஜ்யம்லாம் நான் விரும்பவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் விரும்புவது போக நினைச்சு அப்பாவையும் இப்படி கஷ்டப்படுத்த முடியுமா போயிருக்கே, இந்த பெரிய மகா பாப்தியாக போயிட்டேன். ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கலையா? இடத்துல நூனம் மயி கைகை கிஞ்சிதாசம் சசே குணம். அம்மானு சொல்றார். அப்பா நினைத்தது போல, அப்பா வாக்கு கொடுத்தது போல நான் காட்டுக்கு புறப்படுறேன். ஆனா ஒரே விஷயமா, நான் காட்டுக்கு புறப்பட்டேன், அதுல எந்த தரங்களும் இல்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னை கைக்கு என்ன டைம்னு கேட்கணும். 5-6 வருஷம் இருக்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள மனது மாறினா என்ன பண்றது எனக்கு கவலை வந்துச்சு. என்ன டைம் என்ன அவகாசம்னு கேட்டால் கைகை அது என்னால் மட்டும் சொல்ல முடியாதுன்னா. ஏன் தெரியுமோ, எங்க அம்மாவான கௌசல்யா இருக்காலே, வாழ்நாள்ல எந்த சுகத்தையும் காணலே. பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாம இருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணி ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால என்ன குழந்தைய அடைஞ்சா. அடைஞ்ச முதல்ல இருந்து ராஜாவிடத்திலேயோ இன்னும் மூத்த பட்ட மகிழ்ச்சியா இருந்தா கூட எந்த விதமான சுகத்தையும் என் அம்மா அடையணும். அப்படி இருக்கும்பொழுது என்ன குழந்தைய அடைஞ்சு 4 தினம் கொடுத்து வந்தா பட்டாபிஷேகம்னு உடனே எல்லையில்லாத சந்தோஷத்துல அம்மா அங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்மா இடத்துல போய், அம்மா எனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நான் தலையில ஜனதை வச்சு காட்டுக்கு போறேன்னு சொன்னா அந்த அம்மா எப்படி தாங்குவான்னு தெரியல. எங்க அம்மாவை சமாதானம் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல எனக்கு. மற்றொரு விஷயம்,
ஆகையினால இவர்கள் 2 பேரையும் சமாதானம் பண்ணிட்டு நான் புறப்படணும். அந்த அவகாசம் மட்டும் எனக்கு கொடுக்கணும். அதற்கு பிறகு நிச்சயமா நான் காட்டுக்கு போறேன். அம்மா பரதபாலயேத்ராஜ்யம் சிஸ்ரூஷேத் பிதுர்யதா. அம்மா ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அப்பா சொன்னது போல வரன் சொன்னது போல கொடுத்தது போல நான் காட்டுக்கு கிளம்புறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், குழந்தை பரதன் நாளைக்கு வந்த உடனே பரதனுக்கு நான் சொன்னதாக சொல்லுங்கள் அம்மா. என்னை விட்டு பிரித்து எங்க அப்பா ஒரு நாள் கூட இருந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், என்னிடத்துல எல்லையில்லாத பிரியத்தை வச்சிருக்கார், அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படி விட்டு என்னை பிரிஞ்ச உடனே எங்க அப்பா மிகுந்த துக்கத்துல இருப்பார், சோகத்தில் இருப்பார். அது மாதிரி இருக்கக்கூடிய எங்க அப்பா காலத்தில் சாப்பிட மாட்டார், காலத்தில் தூங்க மாட்டார். அது மாதிரி எங்க அப்பாவை கூட இருந்து காலத்தில் சாப்பிட்றதுக்கு காலத்தில் தூங்குறதுக்கு அப்பாவுக்கு சிஸ்ரூஷையும் பணிவிடையெல்லாம் பண்ண சொல்லுவோமா அந்த பரதனே நாளா. பரதபாலயேத் ராஜ்யம் சிஸ்ரூஷேத் பிதுர்யதா. அந்த சமயம் மயக்கமா இருந்த தசரதனுக்கு அப்பதான் மயக்கம் தெரிஞ்சுதான். ஆஹா, காட்டுக்கு திறத்தின அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆளை வச்சுட்டு போறானே, இதுக்கு நல்ல குழந்தைய பத்துட்டேன்னு வருத்தப்பட்டானா. எல்லாம் கடையில படிக்குமே, ஆனா நமக்கே கண்டையில வரும், எவனாவது பண்ணுவானோ. அப்பாவுக்கு ஏதாவது சொத்து கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் அப்பா எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க, அப்பா பேசுறது இல்லைங்க, எனக்கு அப்பாவுக்கும் பேசுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூட அந்த அம்மா மட்டும்தான் வந்திருந்தா, அப்பா வரல. ஏன்னா ஃபாதர்னு சொன்னாங்க, கிடையாதுன்னு தான். பார்க்கணுட்டா எவ்வளோ ராவண காட்டணும் பார்த்தீங்க. அப்பா நல்லது பண்றா கெட்டது பண்றான்னு உனக்கு அனலைஸ் பண்ணுறது உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு உனக்கு? அப்பா அம்மா பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? என்ன அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அறிவு ஞானம் இருக்கு உனக்கு? அவரா பேசலாமா அப்பாவையோ அம்மாவையோ ஆச்சாரியோ? அப்படி பேசினான்னா அவன் எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் நஷ்டம். ஒரு பெரிய ட்ரம் இருக்கு, பைப்பை திறந்து விட்டுனா தண்ணி ஓடிட்டு இருக்கு, ரொம்பவே கீழே பார்த்தா பெரிய ஓட்டா தண்ணி போயிட்டு இருக்கு. அவன் சொல்றான், சார் 3 மணி நேரமா தண்ணி திறந்து விட்டுருக்கேன் சார். 3 மணி நேரம் இல்லை, 3 நாளாக இருந்தாலும் ரொம்ப அது கீழே ஓட்டா என்ன இருக்கு? அது மாதிரி எத்தனை புண்ணியம் பண்ணாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் இவன் 3 பேரையும் மதிக்கலன்னா தெய்வமே ஒரு கணக்கு. அப்பாவுக்கு பணிவிடை பண்ணிட்டு போகணும்னு சொல்றானே இந்த குழந்தை, காட்டுக்கு அணைச்சு அப்பாவுக்கு பணிவிட்டை பண்ணி போனா இந்த நல்ல பிள்ளையை பத்துட்டேன்னு ராமனுடைய சொல்ல கேட்டு தசரதனே துக்கம் தாங்களே ஓன்னு அதானாம் சராமஸ்ய வஜஸ்வத்வா விஷம் துக்க அதற்பிதான. சோகத்தாலையும் துக்கத்தாலும் தாங்க முடியலையான்னு தசரதனுக்கு. அங்கிருந்து ராமன் அப்பாவை வணங்கினான். கைகேயி தேவி நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கிருந்து புறப்படலான்னு நேரம் வெளியில வந்தா. வரும்போது ராஜாவுக்குள்ள மரியாதையோடு தானே வந்தார். கொடை, சத்திரம், சாமரம், பாதுகை, இதெல்லாம் ராஜ மரியாதை. அதே மாதிரி ராமன் வெளியில வந்த உடனே அந்த கொடையை எடுத்துன்னு வந்தவரான் ராமன் கை காமிச்சு. ஏன்னா இப்ப ராஜா இல்லையே, உள்ள போகும்போது தான் ராஜாவா வந்தார், வெளியில வரும்போது இப்ப ராஜா இல்லை. ஆனா வால்மீகி ஒரு போட்டோ எடுத்தாராங்க. எந்த விதமான முறைகளையும் இவன் ராஜ்யம் கேட்டு ராமனுடைய முகத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருந்தாலும் மகதியும் லக்ஷ்மியும் ராஜ்யநாசோபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஷ்மே விவக்ஷயா. பௌர்ணமி அன்னைக்கு இருட்டான இடத்துல ஒரு நிலா இடத்தை பார்த்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அது மாதிரி பிரகாசமான ஒரு முகமான ராமனுக்கு. ராமனுடைய முகத்தை பார்த்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. பட்டாபிடைக்கு நின்று போயிடுத்து. நம்ம அதான் தான் ரிசல்ட் பார்த்து வரா பையன். இப்போதான் ஆன்லைன்லேயே வந்துடுது. என்னெல்லாம் ரிசல்ட் பார்க்கறதா ஸ்கூல் வரும்போது பார்த்தாலே இப்படியே வருவான். அவன் போய் ரிசல்ட் என்னன்னு கேட்குறமான்னு, என்னடா ஆச்சு இந்த வாத்தி பையன்லாம் திருத்தவே தெரியல, நான் எப்படி எழுதுனா எனக்கு பையன் கொடுப்பான். ரீவேல்யூவேஷன் போட போறேன்னு அர்த்தம். எனக்கு தெரியுமில்ல அப்பாவுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணாடா இல்லைன்னா செலவு வைக்காத எனக்குங்கிறார் அப்பா. ரீவேல்யூவேஷன் போட ஒன்று 10 மார்க் குறையும் உனக்கு, தெரியாமல் 15 மார்க் போட்டார் உனக்குங்கிறார் அப்பா. முகத்திலேயே தெரிஞ்சு போயிடுவான் எனக்கு. இந்த டோட்டல் ரிசல்ட் மாதிரி வரும்போதே பரவாயில்ல மூஞ்சி அப்படி இருக்கு. இதே பார்ப்பான் 3 நாளைக்கு சாப்பிடாத மாதிரி. ஆனால் நம்மளுடைய முகத்திலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ராஜ்யஸ்ரீ லட்சுமி அப்படியே வந்து முகத்திற்கு சந்தோஷமான அந்த பாதுகையை கொண்டு போடுறார் ஒருத்தர்.
கை காமிச்சிட்டார். சாமரம் பண்ணணும் வரான், கை காமிச்சிட்டார். ஒன்றுமே புரியல அவர்களுக்கெல்லாம். ராஜ மரியாதமா வேண்டாம் வேண்டாம்னு நிராகரிக்கிறார் ராமன். அதே நேர கௌசல்யிடத்தை போய் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக நேர கௌசல்யுடைய அரண்மனைக்கு போறான். அந்த சமயம் கௌசல்யே ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள்லாம் செய்து அக்னியில ஹோமங்கள்லாம் நடந்துட்டு ஒரு பக்கம் நிவேதனங்கள்லாம் வச்சிருக்கு சுவாமிக்கு. இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சமய நேர ராமன் போய் கௌசல்ய அரண்மனை போய் பூஜை ரூம் வாசல்ல போய் நிற்கிறான். பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா நெருப்பை திறக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதனால கையை கட்டி நிற்கிறான். நிற்கிறத எதையாச்சியா தெரிஞ்சு பார்த்தால் கௌசல்யை பார்த்துட்டான். ராமனை பார்த்தோன்னே அப்படி துள்ளி குதிச்சு ஓடி இருந்தாவா. எப்படி ஓடி இருந்தான்னா அபிச்சக்ராம சம்பிரிட்டா கிஷோரம் நாடகாயதா. ஒரு குட்டி குதிரையை குட்டி இருக்கும் போது தாய் குதிரை இருக்கு அப்படியே பறந்து வந்து பாஞ்சு வந்து ஓடி வந்துருக்கும். அது மாதிரி ஓடி வந்து ராமனை கட்டிட்டானா. ராமா ராமா ராமாவா, இந்த பூஜையெல்லாம் உனக்காக தான் பண்ற ராமா, நீ ராஜாவா வரணுங்கிறதுக்கு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கே ராமா, வா வா வா. அந்த சமயம் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கௌசல்யக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கௌசல்யக்கு தெரியாதா. ராமன் கௌசல்ய கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினானா. நமஸ்காரம் பண்ணின ராமன் எழுந்துக்கலை. ராமன் எழுந்துக்கலைன்னு உடனே ராமா எழுந்துரு, ராமா எழுந்து. ஓஹோ, நான் ஆசீர்வாதம் பண்ணலைன்னு நீ எழுந்துக்க மாட்டேங்கிற என்று சொல்லி கௌசல்ய ஆசீர்வாதம் பண்ணினான். விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுயாயுஷ்ச கீர்த்திம் ச தர்மம் சோபஹிதம் குலே. ராமா உனக்கு ஆசீர்வாதம் பண்ண விஷயமா இருக்கணும். இந்த ரகுவம்சத்துல வயதானவர்கள், தர்மம் தெரிந்தவர்கள், மகான்கள், தர்மத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதான ராஜரிஷிகள் மகான்களுக்கெல்லாம் எந்த ஆயுசு ஆரோக்கியம் இருக்குமோ அந்த ஆயுசு ஆரோக்கியம்லாம் உன்னை வந்து அடையட்டும். அந்த வயோதிகர்கள்லாம் என்ன க்ஷேமத்தை அடையவாளோ அந்த க்ஷேமம் உன்னை வந்து அடையட்டும். விருத்தானாம் தர்மசீலானாம் என்று ஆசீர்வாதம் பண்றார். இவருடைய ஆசீர்வாதத்திலேயே ஒரு பலன் வருது. எப்படி தெரியுமோ, இன்னென்ன பேருக்கு இன்னென்ன சமயத்தில் தர்மம்னு ஒன்று. சைஷவேபியஸ்ச வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் வார்த்திகே முனிவித்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம். ஸ்டேஜில் சொல்லு, இன்னென்ன காலங்களில் இன்னென்ன தர்மத்தை ஆரம்பிக்கணும். சைஷவேபியஸ்ச வித்யானாம், சின்ன வயசுலேயே படிப்பெல்லாம் முடிச்சோம். சின்ன வயசுங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசு, 25 வயசுக்குள்ள எல்லா படிப்பும் முடிச்சோம். இதுதான் நான் பரிகாரமாக சொல்கிறேன். கால் ஏஜ்னு ஒரு மனிதனுடைய ஆயுசுங்கிறது 100 ஆண்டு காலம். அவ்வளோதான் ஆசீர்வாதம் பண்ணலாம். சதமானம் பவதி, 100 ஆண்டு காலம். ஒரு மனிதனுக்கு 100 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னா அதில் கால் பங்கு எவ்வளவு? 25. அந்த 25 வயசுக்குள்ள அதை படிக்க முடிச்சு. அதனால அதுக்கு கால் ஏஜ்னு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் மாறி வச்சு 80 வயசு ஆனாலும் அட்டம் எழுதிக்கலாம். 10th 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாங்கன்னா படிப்பில் எப்படின்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட் நான் படிக்கும் போதெல்லாம் 5 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் கூட மறுபடியும் 5 சப்ஜெக்ட் மதியம் எழுதணும். மறுபடியும் இது மாதிரி 1 மாதம் 2 மாதம் எழுதுறதில்ல, அடுத்த இயர்லாம் இல்லை. அந்த ஒரு வருஷம் சாப்பிட்டு சாப்பிட போட்டி தான் வேலைக்கு. இப்போ நேரம் மாற எந்த சப்ஜெக்ட் ஃபெயிலோ அதை மட்டும் எழுதினா போகிறோம். அதுக்கு ஒரு அட்டம் தான் கிடையாது. நினைவு இருந்தால் அடுத்த ஜென்மாவில் கூட அட்டம் எழுதணும். படிப்பில் முன்னேற்றம்னாலே பின்னேற்றம் இல்லை. அதனால சின்ன வயசுல படிக்க முடிக்கிற சைஷவேபியஸ்ச வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம். படிப்பெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னா 25 27 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும். கல்யாணம் வேணாம் சார், வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். கல்யாணம் பண்ணி நீங்க என்ன சொல்றத கண்டேங்கிறான். இப்படியே சொல்லி கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டான். 40-43 வயசு ஆகிடும். அப்புறம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, அப்பா ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னடா வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்பா. நவ் ஐ டிசைடட் டு மேரி ஒன் கேர்ள். நீ டிசைட் பண்ணியிருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு யார் வர்ற அதான் டிசைட் பண்ண வேண்டாமோ. தலையில் அக்ஷதை போட்டால் நிற்காது வழிகத்தில்
நம்ம யார் கல்யாணம் பண்ணி பார்ப்போம்? 12 வயசுல கல்யாணம் பண்ணி எவ்வளே நான் சொல்லலை, ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். எவ்வளே விஷயி வார்த்திக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வார்த்திக்கு முடிவெடுத்தீராம் என்று சொல்லி வயதானவர்கள் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து தன் மனைவியோடு கூட காட்டு பகுதியில் நகரத்தை வந்து பிரிஞ்சு இருந்து தனியாக இருந்து காட்டு பகுதியில் இருந்து பகவான தெய்வத்தை உபாசி. அந்த வார்த்திகமாக உள்ள வயோதிகளுக்கு என்ன தர்மம்? காட்டில் இருந்து தெய்வத்தை வழிபடுறது. அதை ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. விருத்தானம் தர்மசீலான இவருடைய ஆசீர்வாதத்தில் என்ன சொல்றது? அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன தர்மம் அப்படின்னா நீனு காட்டுக்கு போகணும்னு வந்து போகிறோம். காட்டில் போன நேரம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அப்படி ஆசீர்வாதம் என்றால் அந்த சமயம் என்ன பண்ணினாலாம்? ராமனுடைய 2 தோளில் படிச்சு ராவணன் தூக்கினான். எழுந்த உடனே ராமனுடைய கண்ணெல்லாம் கலங்கிருந்ததான். ராமா உன் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப நேரமா விரதத்தில் இருக்கிறதுனால உனக்கு பசி தாங்கலையா? அதனால விரதமா இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லி நைவேத்தியத்துக்காக வச்சிருக்கா பாருங்க. அந்த குழந்தை கிட்ட ராமா இதெல்லாம் சாப்பிடுன்னா ராமன் கைக்கு அனுப்பினான். எல்லாம் புரிந்து கொள்ளணும். நேரத்துக்காக வச்சிருப்பாங்க, பசின்னா இவங்க சாப்பிடுவோம், மீதி கொண்டு நேரத்தையும் பண்ணுறது. நிறையா தர்மங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் நேரத்தையும் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறாங்க? இதனோடு கிண்ணத்தில் கொண்டு சாதம் கொண்டு வைக்கிறாங்க. குக்கர் நிறைய பெரிய சாப்பாடு வச்சிருப்பா, 5-6 பேருக்கு சமையல் பண்ணி வச்சிருப்பா சாதம். அதான் சுவாமி நேரத்தையும் பண்ணி இதனோட கம்மியில் கொண்டு வச்சிருப்பா, அதில் 2 பார்த்து ஏன் உயிர் முழுவதும் கொண்டு வச்சா அந்த சாமி எடுத்துக்கிறா கூட நிவேதனம்னு பேர். நிவேதனால தெரிவிக்கிறதுன்னு பேர். எல்லாம் உன்னுடைய பொருள் நான் அனுபவிக்க போறேன்னு சுவாமிகிட்ட கொண்டுருக்காங்க. இன்னைக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சாதம் மட்டும் இல்லை, சாதம், குழம்பு, ரசம், கறி எல்லாமே கொண்டு வச்சிருப்பாங்க. சுவாமி நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அனிவேதி லட்சுமி எந்த பொருளாக இருந்தாலும் நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். அது மாதிரி இன்னும் சில பேர் இருக்காவா எதையில போட்டிருந்தாலும் உப்பு இருக்கா இல்லையா எது இருக்கோ அதை அப்படியே சாப்பிட, அதுக்கு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் கிடையாது. ஏன்னா பெருமாளே அப்படி சாப்பிட்டுருக்கா, நான் அப்படி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கதையாக தான் நேரம் சுவாமிகிட்டே கொண்டு போகிறதில்ல பாதி பேர். அதை அடுத்த விஷயம். நிவேதனம்னா முழுமை என்ன பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு சுவாமிகிட்ட கொண்டு அதை நாங்கள் தொடக்கூடாது. நிவேதன பொருளை முகத்து கூட பார்க்கக்கூடாது. எப்படி புரியாத போகணும்னு நிறைவேற்றுக்கு சம மாசம் சார் பெருமா போட்டுனா சாஸ்திரம் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பெருமாட்டை எடுத்துட்டு போதே அந்த தலையே போக கொண்டு முகத்து பார்த்த விஷயத்தையே பெருமாட்டை கொண்டு போக. இங்க சின்ன தவறு பண்ணிக்கிட்டால் நிவேதனத்துக்காக எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு ராமா நீ சாப்பிடுங்கிறான். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. அம்மான்னு கூப்பிட்டா உங்களுக்கு விஷயம் தெரியாதாமான்னா தேவினோனம் நஜானீஷே, உங்களுக்கு விஷயம் தெரியாதாமா? என்னதாமா நீ கண்கலங்கிறியே, என்ன விஷயம்னா மகத்வய உபஸ்திதம். அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஒரு பெரிய பயம் வந்திருக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கா பயம் ராமா. உன்னை குழந்தைய அடைஞ்சிருக்கேன், 40வது மகத்தாலும் உன் பேரை சொல்றவளுக்கே பயம் கிடையாது, ஆபத்து கிடையாது ராமா. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிடா பயம்? இல்லடா இல்லம்மா, உங்களுக்கு மட்டும் இல்லை. இதன் தவத துக்காய வைதேஹ்யா லக்ஷ்மணஸ்ய பெரிய பயம் ஆபத்து வந்திருக்குமா? உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டம். தேவியான சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு. ராமா ஒரு வாக்குனால பயம்னு சொன்னா அது நிச்சயமா என்னால் தாங்கக்கூடியதா இருக்காது. என்ன ராமான்னு சொல்லு, என் உடல்ல உயிர் தங்கா இருந்தே வெடிச்சு கூட இருக்குங்கிறார். அம்மா அப்பா கைகேயி அம்மாக்கு வரம் கொடுத்திருந்தாலும் அந்த வரனை கேட்டிருக்காரு. அப்படியா? என்னப்பா வரன்? 2 வரம் கொடுத்திருந்தாலும் வரனை கேட்டிருக்காரு. என்ன வரன்? முதல் வரனால இப்போ எனக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருந்தா இல்லையா? ஆமா. அந்த பட்டாபிஷேகத்தை நம்ம தம்பி குழந்தை பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாமா அப்பா? அப்படியா? பரதன் ராஜாவா இருக்கிறானா? சந்தோஷம் நடக்கும். இதுல என்னப்பா பயம் எனக்கு? நீ ராஜாவா இருந்தாங்க, பரதன் ராஜாவா இருந்தா என்ன? கௌசலுடைய எண்ணங்கள்லாம் பாருங்க. இத்தனைக்கும் கைகேயிக்கும் கௌசல்யக்கும் பரம விரோதம். ஆனா கூட கைகேயுடைய குழந்தை பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா துளி கூட தன் வருத்தத்தை காட்டிலே சந்தோஷத்தை காமிச்சான். என்ன குழந்தைகிட்ட பெரியவாழ்கிட்ட உள்ள விரோதத்தை குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டார். எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ அண்ணா தம்பி சண்டையா அதை நம்மோட வச்சுக்கணும், நாமளே அதை தீர்த்துக்கிறோமே தவிர அந்த குழந்தைகிட்ட வச்சு
அப்படி போகல, அவளுக்கு நமக்கும் ஆகாது. ஏன்பா ஆகாது? நீங்கள் எப்படி தானே நான் கோயிலுக்கு போகணுன்னா என் ஐசி போகாமல் போயிட்டா, அன்னிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுது பெரிய விஷயமா என்ன? சினிமாவுக்கு என் ஐசி போகாமல் போயிட்டா அதனால 2 பேரும் பேசுறது ஒன்றுமே இருக்காத விஷயம். பெரிய விரோதத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நாம் கொண்டாடிட்டு போகிறோம் தம்ம தலையெழுத்து. ஆனால் குழந்தைகிட்ட கொண்டு போகக்கூடாது, விஷயத்தையே கொண்டு போகக்கூடாது. கௌசல்யா சொல்றா, அம்மா கைகேயி விரோதம் வந்த பரதன் அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் அன்பா, பரதன் ராஜாவா இருந்தேன்னா என்னப்பா பயம் இருக்குன்னா, இல்லைம்மா 2வது வரனா ஒன்று கேட்டிருக்காரு. என்னடாமா? அம்மா ஒரு 6 நாள் நான் கொஞ்சம் நாட்டை விட்டு பிரிஞ்சு காட்டுக்கு போக வேண்டியிருக்குமா? நான் ஆமா நீ காட்டுக்கு போகணுமா? ஆமாம் ஆமாம். தலையில் ஜட அம்மா கைகேயி வரன்னு கேட்டிருக்காரு. என்னப்பா வரன்? தலையில் ஜட தரிச்சு இடுப்பில் மரப்பட்டை கட்டி காட்டுக்கு போகணும்னா நீ கௌசல்யா கேட்ட, அப்படியா ராமா நீ காட்டுக்கு போகணுமா? எத்தனை நாள் ராமா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னா தூக்குவாய் போட்டு ராமனுக்கு எத்தனை நாள்னு கேட்கறாங்க. இவன்கிட்ட போய் என்ன சொல்றது? அம்மா ஒரு 6 நாளாம் சஷட்டு 6 நாள் ராமா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவான்னு கேட்டால், இல்லம்மா அஷ்டௌச்ச ஒரு 8 நாளாம் 6 8 14 நாள் ராமா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவான், இல்லம்மா சஷட்டு அஷ்டௌச்ச வருஷாணி வஸ்யாமி விஜனே வனே ஆசயவமானோ வன்யானி பதமூலைச்ச வர்த்தயன்னி. அம்மா 6 8 14 வருஷம் தலையில ஜடதரித்து இடுப்புல மரப்பட்டையை கட்டி வன்னிய வித்தியாய் காட்டில் உள்ளதான காய் கிழக்கு பழங்கள் சதங்களை சாப்பிட்டு 14 வருஷம் நான் காட்டில் வசிக்கணும்னு, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னு அம்மா வரம் கேட்டிருக்காங்க. இன்னும் அனாதையா போகணும்னு சொல்லலையா? நான் காட்டுக்கு ஏதோ ராஜாவா என்ன பண்ணியிருக்காமா, நான் காட்டுக்கு போகணும்னா நீ கேட்ட உடனே குழம்பினால் என் காட்டு கதிர்னாலாம் சொல்லி ராமான்னு கூப்பிட்டான். பல நாட்கள் நீ குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ரங்கநாதன் அனுபவத்தினால உன்னை குழந்தைய அடைஞ்ச, அது சாதாரணமா இல்லை. யாரெல்லாம் என்னை ஏசி பேசினாலோ மலடின்னு அவர்களெல்லாம் வாக்குனாலேயே கௌசல்யா மாதிரி ஒரு குழந்தைய அடைந்தவர்கள் உலகத்திலேயே கிடையாதுன்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு உன்னை குழந்தைய அடைஞ்சு. ஆனா இப்ப நீ சொல்ற செய்தி இருக்கே, இதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோன்றது தெரியுமோ? அந்த ஏசி அப்படியே அந்த துக்கத்தையே நான் தொடர்ந்துருக்கலாமே. குழந்தை இல்லைங்கிற துக்கத்தையே இருந்ததே கூட எனக்கு பெருசாக பாதிச்சிருக்காது. இன்னைக்கு உலகம் போற்றக்கூடியதான உன்னை குழந்தைய அடைஞ்சு உன்னோட கூட இருக்க முடியாம என்னை விட்டு காட்டுக்கு போறேன்னு சொல்லி என்னால தாங்கவே இல்லையே ராமா. ஏக ஏவகி வந்தியாயாஹ சோகோ பவதி மானசஹ. நான் பட்ட மகிழ்ச்சியா, நான் தான் மூத்த பத்த மகிழ்ச்சி மன்னனுக்கு. ஆனா கூட இதுவரை நான் எதை கேட்டுமோ அப்பா நிறைவேற்றினது கிடையாது. நதிருஷ்ட பூர்வம் கல்யாணம் சுகம் வாபதி பௌருஷே. அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமோ? நாளைக்கு உன்னை குழந்தைய அடைஞ்சிருக்கேன், அதுவும் மூத்த குழந்தையாக அடைஞ்சிருக்கேன், நீ ராஜா வந்துட்டேன்னு சொன்ன அப்பயாவது எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும், எனக்கு இவர்களுக்கு சேர்ந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், யாரும் என்னை ஏச மாட்டாள் அப்படின்லாம் நினைச்சேனே. என் நினைவில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது போல ஒரு விஷயத்தை சொல்றீங்க. கைகையை சேர்ந்தவர்கள்லாம் என்னை எப்போதும் வைவார் பலவிதமான முறையில் ஏசி பேசுவாள் என்னை. அந்த சமயம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமோ? நிச்சயமா உன்னை குழந்தைய அடைஞ்சிருக்கேன், ஆனா அதனால ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல காலம் உண்டு நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா இன்னைக்கு நீ இருக்கும் போதே என்ன இன்னும் இப்படிலாம் நடந்துருக்க. எனக்கு ஒரு சமயம் நீ காட்டுக்கு போனா எனக்கு என்ன ஏற்படும் தெரியுமோ? துருவம் மரணமேவமே. நீ இருக்கும் போதே எனக்கு இந்த நிலையை சொன்னா நீ என்னை விட்டுட்டு காட்டுக்கு போறேன்னு சொல்லிடலாமா? நிச்சயமா உன்னை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாது. அதற்கு பிறகு இவர்களோட என்னால் இருக்காம நிச்சயமா எனக்கு மரணம் தான் ஏற்படும். உன்னை விட்டு பிரிந்து உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்றாமானா? அவசியம் தவ முகம் பரிபூர்ண சசி பிரபம். நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன், யாகங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஆச்சார நியமங்கள்லாம் இருந்து பல விரதங்கள் பல பூஜைகள்லாம் இருந்திருக்கேனே. அந்த பூஜைகள் அந்த பண்ண தர்மங்கள்லாம் இந்த தினம் வீணா போயிடுது. இதம் துதுக்கம் யதனர்த்தகானிமே விரதானி தானானி ச சம்யமாச்சை
தபசு, நான் பண்ண பூஜைகள்லாம் இன்றைய தினம் வீணா கொடுத்து எதுவுமே பலனை கொடுக்கலையே, பாலைவனத்தில் விதைச்ச விதை மாதிரி எதுவுமே பலன் கொடுக்காம போயிடுத்தேன்னு புலம்புறார். அதற்கு பிறகு தர்மம் தாமா சிறந்தது. ராமன் கௌசல்யக்கு தர்மத்தை எடுத்து சொல்றான். அம்மா, அப்பா கைகேயுடைய வரன் கொடுத்திருக்காள், அந்த வரனை நிறைவேற்றுவதாக பிரதிஜை பண்ணியிருக்காள். அந்த பிரதிஜையை நிறைவேற்றக்கூடியதான பொறுப்பு எனக்கு இருக்குமா? அப்படி நிறைவேற்றினாதான் தர்மத்தை பாதுகாத்தவனாக ஆவேன். தர்மோகி பரமோலோகே, உலகத்தில் தர்மம் தாமா சிறந்து அந்த தர்மமும் சத்தியத்தோடு சேர்ந்தா இருக்கணும். அப்படி இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றலைன்னு சொன்னா அப்பாவை பொய்யனா ஆக்கிடுவேன், அதுக்கு நான் காரணமாக போயிடும். அதுவும் தவிர சில பேருக்கு வாக்கு கொடுத்தான்னு சொல்லியாச்சுன்னா அந்த வாக்குல இருந்து மீறக்கூடாதுமா. யாரால் தெரியுமோ? சம்சுத்திய பிதுர்வாக்கியம் மாதுர்வா பிராமணஸ்யவா. அப்பாவிடத்தையோ அல்லது அம்மாவிடத்தையோ பிராமணர்களுக்கு, தபஸ்விகளுக்கு, வேத பிராமணர்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்தோம்னு சொன்னா அதை நிறைவேற்றேன்னு சொன்னா அவன் பெரிய பாபத்துக்கு ஆளாயிடுவான். ஆகையினால அம்மா, நீ தர்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு இதெல்லாம் நீ பொறுமையா இருந்து நான் காட்டுக்கு புறப்பட போறேமா என்றெல்லாம் சொன்னான். அந்த சமயம் வால்மீகி சொன்னார், எந்த சமயத்தில் தர்மம் பேசினான்? சமாதனம் செய்வ விசக்ய கல்பம் ஆர்த்தம் சௌமித்ரிமபி பிரதப்தம் தர்மஸ்திதோ தர்மமுவாச வாக்கியம் யதா சயே வார்ஹதி தத்ர வக்தும். ராமன் தர்மம் பேசினானே எந்த சமயம்னு கேட்டார். எந்த சமயத்தில் தர்மத்தை பற்றி நினைக்க கூட தோணாதோ அது மாதிரி சமயத்தில் தர்மம் பேசினானா. ஒரு பக்கம் தாய் மயக்கமான சூழ்நிலையில துக்கத்தில் புலம்பிட்டு இருக்காள், மற்றொரு பக்கம் ஆதிசேகனுடைய அவதாரம் லக்ஷ்மணன் சீரின்னு இருக்கான். ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் துக்கம் அவனுக்கு. அப்பா இப்படி பண்ணிவிட்டாரே, அம்மா கைகை இப்படி பண்ணிவிட்டாரே, ஒரு பக்கம் துக்கத்தினாலையும் கோபத்தினாலையும் சீரின்னு இருக்கா ஒரு பக்கம் லக்ஷ்மணன். இந்த நேரத்தில் போய் ராமன் தர்மம் பேசினானே அவன் தான் தர்மாத்மா. நம்மளாம் பேசுவோம், ஏதாவது கஷ்டம் வந்துட்டோம்னா சாமி கண்ணே இல்லை சாமி, சாமி கண்ணு இல்லையா, இவன் கண்ணு இல்லாமல் பண்ண தப்ப தண்டனை அனுபவிச்சிருக்கா, ஆனால் சுவாமி கண்ணு இல்லைன்னு பண்ணுறான். அது மாதிரி சமயத்தில் போய் தர்மத்தை சொல்லியிருக்காள். அம்மானு கூப்பிட்டா பொருளாசை கொண்டவெல்லாம் உலகத்தில் வெட்கப்படணுமா? காமத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவன் ஏனால் நிச்சயமா ஒரு நாளைக்கு நமக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த ஐஸ்வர்யத்தில் எனக்கெல்லாம் ஈடுபாடு இல்லை. ஆகினால அம்மா என் தர்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் புறப்படுறேன். அம்மா, நீங்கள் ஒரு பெரிய உதவி பண்ணணும். நான் என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருந்ததில்லை. அதனால நான் காட்டுக்கு போனதுக்கு அப்புறம், நான் காட்டுக்கு போனதுக்கு அப்பா தான் காரணம்னு சொல்லி அப்பாவுக்கு செய்யக்கூடியதான பணிவிடைகள்லாம் செய்யாமல் இருக்கிறார்கள். பர்த்துஹு சுஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். உத்தமிகளான பெண்கள் எத்தனை விரதங்கள், எத்தனை பூஜைகள் இருந்தாலும் தன் கணவனுக்கு செய்யக்கூடியதான பணிவிடைகள் அதை விட்டுட்டான்னு சொன்னா அந்த பூஜைகளுக்கெல்லாம் பலன் இல்லை. மற்ற விரதங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கணவனுக்கு செய்ய வேண்டியதான பணிவிடையை செஞ்சாங்கன்னா லபதே சொர்க்கமுத்தமம், அவர்கள் சொர்க்கத்தை அடையறாங்கம்மா. அதனால என் மேல உள்ளதான பிரியத்தினாலே அப்பாவிடத்துல ஒரு தவறான எண்ணத்தையோ அவர்கள் செய்ய வேண்டிய பணிவிடையோ நிறுத்திடாதீங்க. தினமும் பூஜைகள்லாம் பண்றேன், தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தேன், யாகங்கள்லாம் செய்து வந்தேன், அந்த யாகங்கள்லாம் நிறுத்தாம நடத்துங்கோமா. நம்ம கூட இருந்து காப்பாற்ற போறதும் தர்மங்கள் தான். ஆகினால இந்த தர்மத்தெல்லாம் நிறுத்தாம நீங்க நடத்திட்டு வரணுமாமா. எல்லாம் கேட்டுட்டார். ராமான்னு சொல்றார், இன்னைக்கு அந்த நாள் இருக்கக்கூடாதா ராமா அப்படின்னா. யாருக்கு தெரியுது, ஒரு தோணும் தெரியுமா? இது மாதிரி உண்மையான பாசம் வச்சிருக்கக்கூடிய அம்மாவுக்கு தான் இந்த எண்ணம் தோணுமா. என்னன்னா அபேதானிம் சகாலஸ்யாதி வனா பிரத்யாகதம் புனः. 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிஞ்சு நீ திரும்பி வந்தனால இன்னைக்கு இருக்கப்படாதான்னு நானா புதுசு. இன்னும் ஆச்சரியமான இடம். அம்மாவுக்கு தான் தோணும் அது குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இதை சொன்ன உடனே அந்த சமயம் அம்மா நான் புறப்படுறேன் அப்படின்னு உடனே குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எண்ணம். ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்கள் கண்டிலத்தோடு ஆசீர்வாதம் பண்ணப்படுறாங்க. அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் தர்மங்கள். நான்
ஸ்கூல் ஹாலிடேல வந்துருப்பா குழந்தை, இந்த மாதத்துக்கு ஒன்று வீட்டுக்கு வந்திருப்பா, பேரன் பேத்தியெல்லாம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் நல்லா தங்கியாச்சு வீட்டில், அம்மா வீட்டில். அப்படியே கிளம்பும்பொழுது கையில் பட்சணம் அறம் முறுக்கு இருக்குது, தேர்வுகள் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணி கொடுக்குறா டப்பாவா எல்லாம் போட்டு கிளம்ப போகிறா. வாசலில் காற்று இருக்கிறது, கிளம்ப போகிறா. ஐஸ் கொடுத்தது அதுக்காக இருந்திருக்காரு மாப்பிள்ளை. அம்மா என்ன வந்து சொல்றது, எங்க போற ஜெயிலுக்கா போற? இந்த அம்மா நீ ஒரு நாளைக்கு தானே வந்து இந்த வீட்டுக்கு உங்காத்துல இருக்கு, தெரிய வேண்டாம். கஞ்சத்தோட வழியடிப்பு நான் சொன்னா அவ போற இடத்துல சேமத்தை அடைய மாட்டாளாம். அதை இங்கே வால்மீகி சொல்றான். சாபனீய தமாயாசம் உபஸ்பிருஷ்ய ஜலம் சுஜிஹி. காட்டுக்கு போற குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அந்த குழந்தை சேமத்தை அடையணும்னு சொல்லி என்ன துக்கமா இருந்தா கூட தன் தலைப்படாத கண்களத்தெல்லாம் தொடர்ச்சி வழி அடிச்சாங்கிறாள் வால்மீகி. நான் ஏதோ பரிகாசத்துக்காக வாசத்துக்காக சொல்லலை, வால்மீகி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த சமயம் நமஸ்காரம் பண்ணக்கூடியதானே ராமனை தூக்கி நிறுத்தி, ராமா தர்மம் தர்மம்னு பிறந்த நாள் வந்து தர்மத்தையே நம்பி இருந்தியே, எந்த தர்மத்தை தைரியத்தோடு கூடவும் நியமத்தோடு கூடவும் சலனம் இல்லாமல் செழிப்பு அடையாமலும் எந்த தர்மத்தையே நம்பி இருந்தியோ அந்த தர்மம் உன்னோட கூட வந்து உன்னை காப்பாற்றுதுன்னா எவ்வாலயசி தர்மம் துவம் திருத்யாஜனியமேனஜ சவைராகவசாத்தூல தர்மஸ்துவம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை நம்பி பரம்பரையோ அகண்டதான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி அந்த தர்மம் உனக்கு அனுகூலமா வந்து உன்னை காட்டுக்கு போற தனியா போற உன்னை வந்து காப்பாற்ற உன்னோட கூட வரும். நாம செய்யக்கூடிய தர்மம் தான் கூட வரும். ஒடியிட்ட பிச்சையும் வந்து செய்த தர்மம் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. நாம செய்யக்கூடிய அப்பப்ப செய்யக்கூடியதானே மனைவி தடுத்தும், அப்பப்ப மனைவி தடுத்தும் செய்யக்கூடியதான தர்மம் இருக்கே, அதுதான் கடைசி நாள் வரை வந்து உன்னை காப்பாற்ற கூட வரும். குழந்தைகள் கூட வரமாட்டா, உறவினர்கள் கூட வரமாட்டா, நான் சம்பாதிக்க வச்சு டெபாசிட் வச்சுதான பேங்க் டெபாசிட் அமௌண்ட் கூட வராது. கடைசி வந்து நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது நம்ம பண்ணக்கூடியதான தர்மம் புண்ணிய காட்சி. இப்போ சொல்லி ஸ்கந்தன் முருகன் புராண தேவதைகள்லாம் அவனோட கூட வந்து காட்டுக்கு போறவனை காப்பாற்றட்டும், முருகன் காப்பாற்றட்டும், பரமேஸ்வரன் அனுகூலமா இருக்கணும், பிரகஸ்பதி அனுகூலம் கிடைக்கணும், சப்தரிஷிகள் உன்னை ரட்சிக்கட்டும், காட்டில் உள்ளதான வனதேவதைகள்லாம் ரட்சிக்கட்டும், பர்வதங்கள்லாம் ரட்சிக்கட்டும், ஆகாசம் ரட்சிக்கட்டும், பூமி தேவதை ரட்சிக்கட்டும், வருடன் ரட்சிக்கட்டும், இந்திராதி திக்பாலகர்கள்லாம் உனக்கு அனுகூலமா இருந்து காட்டுக்கு போறவனை வந்து காப்பாற்றட்டும்னா இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து சுவாமி ராமன் புறப்படுறான். அதுக்கு அப்படியே கடைசியா சொல்லலாம், ஆமான்னு கூப்பிட்டால் இது வந்து நிறைய நான் வந்து சொத்து சேர்த்து வைக்கல, உனக்கு அதே ஒரு சொத்து தான் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த சொத்தை உடனே கூட அனுப்புறேன். நான் என்ன நான்மையா சீதா தேவ கணசிவாதய மகரிஷயோ பூத மகாசுரோரகா அபிப்ரயாதஸ்ய வனம் சிராயதே ஹிதானி காஞ்சந்து திசச்சராகவ. பரமேஸ்வரன் முதலான தெய்வங்கள்லாம் வழிபட்டிருக்கேன், எல்லா தேவதைகளையும் அடிக்கடி பூஜை பண்ணியிருக்கேன், தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நிரந்தர உபவாசங்கள்லாம் இருந்து தேவதைகள்லாம் உபாசனம் பண்ணியிருக்கேன், ஏகாதசி விரதம் இருந்தேன், பிரதோஷ விரதம் இருந்திருக்கேன். எல்லா விரதங்களுடைய பலனும் உனக்கு உன்னோட கூட வந்து உன்னை ரட்சிக்கட்டு, இந்த புண்ணியம்லாம் எனக்கு தேவையில்லை, உன்னை வந்து ரட்சிக்கட்டுன்னு அப்படி ஆசீர்வாத பலனோடு கூட சுவாமிநாதன் அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படலாம். ஆனால் போறேங்கிறான். சமயம் என்ன பண்ணான்னா கௌசல்யா தேவி ராமா ஒரு சைடு நின்றுன்னா இவங்க சுற்றி வருவாங்க, ராமனை ஒரு தடவை கட்டிப்பா, அம்மா பருப்புட்டியானா ஆமாம் பாவா ரொட்டி இன்னொரு சுற்றி வருவாங்க. இப்படி எத்தனை தடவை சுற்றி வந்தான்னா எத்தனை தடவை சுற்றினாலும் எத்தனை தடவை கட்டிட்டான்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க. பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் புனச்சாபி நிபீட்ய சஸ்வதே. திரும்ப திரும்ப சுற்றி வந்து அம்மா பருப்புட்டி அம்பாள் கட்டிட்டாலாம், அம்மா அம்மா பருப்புட்டேன்னு சொல்லுவான். நீ கேட்டால் என்ன ராமன் என்ன பண்ணான்னா அம்மா பருப்புட்டேன்னு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுவானா, மறுபடியும் எழுந்துப்பானா, கண்களுங்கிற அம்மா பார்த்தோடனே போக மனசு வராது, மறுபடியும் வீட்டு நமஸ்காரம் பண்ணி எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணா எத்தனை தடவை எழுந்துனான்னு தெரியல. ராமனுக்கு விட்டமில்லை இஷ்டமில்லாத நடந்தது சுவாமி பார்த்துட்டான். நமக்கு தர்மம் தான் பிரதானம்னு அங்கிருந்து புறப்பட்டார்.
சீதை பார்த்தா, அம்மா சீதை, உனக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் கேள்விப்பட்டேன். என்னுடைய புண்ணிய குறைனால உங்களுடைய பட்டாபிஷேக தேதி மாறி போயிடுத்தான்னு கேட்டான். அதான் பார்க்குறார் ராமனே, மற்றவர்கள்லாம் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் சீதை மட்டும் புரிஞ்சுட்டாரா உலகத்திலிருந்து. அதான் ஒத்துமையாக எந்த நிலையில் புரிஞ்சுருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவா ஒத்துமையாக. அசுரா இருந்தாங்கன்னா உடம்பெல்லாம் ஆவித்து ஒரே ஏகப்பட்ட வேலை, உடம்பெல்லாம் வலி இருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு மிளகு ரசம் பண்ணி வச்சுருந்தா போகிறோம், சாப்பிட்டு படுத்துலான்னு வருவான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த அம்மா விருந்தெல்லாம் பண்ணி வச்சு சாப்பிட்டா கடை பாயசெல்லாம் பண்ணி வச்சிருப்பா. கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டேம்மா. இவன் பர்த்டே கூட பண்ணுறதில்ல, அவள் அப்பாவுக்கு பர்த்டே வீட்டில் சாம்பார், சாம்பார் ஒரே பாயசம். இவன் என்ன நினச்சிட்டு வந்தா, உடம்பு சரியில்லை மிளகு ரசம் இருந்தால் போகணும்னு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் புண்ணியம் இருந்தாதாங்க. என் பாக்கிய குறைவுனால உங்களுடைய பட்டாபிஷேக தேதி மாறி போயிடுதான்னு கேட்டேன். கேட்கறதா என்ன கேட்டுக்கணும் சீதை, போயிடுத்தோல்லையா ராஜ்யம் போயிடுத்தோல்லையா அப்படின்னா கேட்கணும். அப்படி கேட்டால் அவனுடைய மனசு என்ன கஷ்டப்படணும். என்னுடைய பாக்கிய குறைவுனால பட்டாபிஷேக தேதி மாறி போயிட்டா. மந்தகாசமாக செஞ்சு என்ன ஒரு சாத்தியம் அம்மா சீதைன்னு கேட்டா. இப்போ நீ எப்பொழுதும் போல விரதங்கள்லாம் உபவாசமாக இருக்கிறோம். நான் புறப்படுறதுனால எங்கள் அப்பா செய்ய வேண்டியதான பணிவிடெல்லாம் கரெக்டாக செய்யணும், அதெல்லாம் விடாமல் செய்யணும். நான் காட்டுக்கு போகிறதுக்கு அப்பா தான் காரணம்னு அப்பாவிடத்தில் ஒரு மதிப்பு இல்லாமலோ அது பல குறைவாகவோ அப்பாவுக்கு பேசக்கூடாது. பிரபோன்னு கூப்பிட்டார். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே யார் இருக்க போகிறாங்களோ அவாட்டே சொல்லுங்க. நீ நான் அவரோட வரப்போறேன். நீ என்னோட வரப்போறியா? நான் எங்கே போகிறேன் தெரியுமில்ல? தெரியும். காட்டுக்கு போகிறேன். காட்டில் என்ன இருக்குது தெரியுமோ இல்லையோ? சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும். காட்டில் சிங்கம் புலி கரடி தான் இருக்கும். எனக்கு தெரியாத. அது மட்டும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இங்கே ஆரம்பில் இருக்கிற மாதிரி சேர்ப்பு தமிழ் போட்டு வச்சுருப்பாங்கன்னு செஞ்சுருக்காங்க. கலை கரடு முரடான இடங்கள், கல் மண்ணு எல்லாம் காலில் குத்து உனக்கு பாதம் தாங்காத. சீதை ரொம்ப பயமாக இருக்கணும்னா, ஆமாம் பின்ன இல்லையா காட்டில் எப்படி இருக்க வேண்டாம் ஒரு காரியம் பண்ணுவோம். அப்படி ரொம்ப பயமாக இருந்ததுன்னு சொன்னேன். அந்த காட்டில் முதல்ல நான் பிறந்து போய் அங்கே பிரவேசம் பண்ணுற மாதிரி 12 பேரை அதெல்லாம் என் உடம்புல கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து வாங்க. ஏன் தெரியுமோ? உங்களை பற்றி எனக்கு தான் தெரியும். உங்களுடைய திருவடியை பற்றி மற்ற ஆளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எப்படி தெரியும் உங்கள் திருவடி? லக்ஷ்மி மகி தத நுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமணத கிலசந்திரநாகௌ ஸ்ரீ வெங்கடேச தரணோ சரணம் பிரபத்தி. பெருமாள் சயனிச்சுட்டு இருப்பாராம். ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சிமார்கள் பெருமாளுடைய திருவடியை தன் மடியில் வச்சு பிடிச்சி விடுவாராம். பெருமாளுக்கு கால் இப்படி காலை பிடிச்சி விடும்போது இவா பிடிக்கிற வேகத்தில் இவாலே பொதுவாக தான் பிடிக்கிறார். ஆனால் இவா பிடிக்கிறதே பெருமாளுடைய திருவடியெல்லாம் காலெல்லாம் செவந்து போயிடுவான். அது மாதிரி திருவடி இல்லையா உங்களுக்கு? அதனால அந்த திருவடியோடு நீங்கள் கால் கலந்து கொண்டாவது தானே நடக்க முடியாது. அதனால நான் முன்னாடி போகிறேன். அக்ரதஸ்தே கவிஷ்யாமி மிருத்னி குசகண்டகான நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்குவோம். ரொம்ப பயமாக இருக்கணும்னாவா? ஆமான்னாவா? உங்கள் மேலே தப்பு இல்லை, எங்கள் அப்பா மேலே தப்புன்னா. சீதை என்னன்னா, உங்களை புருஷன் நினைச்சிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் புருஷ வேஷம் போட்டுருக்கிறதால ஒரு ஸ்திரீன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் ஏதோ பரிகாசம் பண்ணுற மாதிரி தோணி கொள்ளையோ. இந்த அவதார ரகசியம் ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு குலதான ஸ்பெஷல் குணம் என்ன தெரியும்? கர்ப்பத்தில் தரிக்கிறதுங்கிறது பெண்கள். இந்த பிரம்மாண்டமான உலகத்திலே தன்னுடைய கர்ப்பத்தில் தரிச்சிருக்கானா பிரபு யாரு? பகவான் நாராயணன் தான். அந்த நாராயணன்லையும் நீங்க அப்படிங்கிறது சொல்லும் வாயிலாக ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஏன்னா ராமாயணத்துல சீதை ராமன் இப்படி குறவா பேசினான்னா கலியுகத்தில் என்ன ஆகும்? கேட்கவே வேண்டாம், காது கொடுத்து கேட்க முடியாது, அப்படி பேச ஆரம்பிச்சுருவேன். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் எல்லாம் சொன்னா அப்படின்னா ஒரு காரியம் பண்றேன்னா ரொம்ப பயமா இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி வாங்க போறேன். அக்ரத இது ஜானம் பராம் பிரீத்தியும் தட்சராம மயாசா. அன்னைக்கு திரேதாயுகத்தில் சீதை சொன்னா இன்னைக்கு கலியுகத்தில் நடக்குது. இந்த அம்மா ஒரு பேக்கை மட்டும் முன்னாடி போட்டுருக்கா. இந்த பையன் புருஷன் கைக்கு ஒரு குழந்தைய தொங்க புது துணியில் 2 கையிலும் தோல் 2
பேக்கு மாட்டு 2 சூட்கேஸ் மாட்டி போயிட்டு இருக்கான் ஏர்போர்ட். கச்சாராவும் மயாசராவும் இங்கிருந்து புறப்பட்டு அடுத்ததாக சுமித்திரனுடைய அரண்மனைக்கு போனால் அங்கே சொல்வதற்காக இங்கேருந்து போனவுடனே லக்ஷ்மணன் ராமான் கூப்பிட்டால் நமஸ்காரம், எனக்கு தேவலோகம் வேண்டாம், இந்திரலோகம் வேண்டாம், உலகத்தையே ஆளக்கூடிய பதவி கொடுத்தாலும் வேண்டாம், யாராவது கொடுக்குறேன்னு சொல்லலாம், இவனாவே வேண்டாம் வேண்டாம். ஆனாது செல்லத்து அயம்பெயர் கற்றுடவானாலும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனை மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே. எதுவும் வேண்டாம் வேண்டாம்னா இப்போ என்னடா வேணாம், எனக்கு உங்களோட தீர்மானம் உங்களோட வருவதாக தீர்மானம் பண்ணிவிட்டேன். ஆனால் அவர் ராமரை பேசவே இல்லை, அவர் அபிப்பிராயம் கேட்டால் தானே. அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன். என்ன விஷயம், நான் உங்களோட வருவதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரே விஷயம்னா, நான் உங்களோட காட்டுக்கு வந்த உடனே உங்களை பார்க்கறதுக்காக பல ரிஷிகள்லாம் வருவார், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள்லாம் வருவார். அவர்கள்லாம் தானே வலிதிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கீரம் உங்களுக்கு பணிவிட பண்ண வருவார். ஆனால் 2 நேரத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துடணும் நீங்கள். மற்ற எந்த நேரமாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்போம். ஆனால் எனக்கு 2 நேரம் மட்டும் எனக்காக ஒதுக்கி கொடுக்கணும். தீர்மானம் ஆயிடுச்சு. ஏன்னா நீ வராதுன்னு சொல்ல முடியும், ஏன்னா இவனே முன்னாடி போயாச்சு அட்வான்ஸாக. சரி ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே லட்சுமணா அப்படின்னா என்ன நேரம், நான் ராவணன் என்ன நினைச்சிருக்கா, சின்ன வயசு தானே நான் குழந்தைக்கு லட்சம் சிவராஜ் பகல் மட்டும் 1 மணி நேரம் கேட்க போறான்ட்டு என்ன 2 நேரம் கேட்பியே. மற்ற என்ன நேரம்னா, நீங்கள் கண் விழித்திருக்கிற நேரமும் நீங்கள் தூங்குற நேரம் 2 நேரம் மட்டும் நான் பணிவிட பண்ணுவேன். மற்ற நேரம் யாரும் வேணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா சுபதஷ்சதே. இந்த 2 நேரம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, மற்ற நேரம்லாம் யாரும் வேணாலும். அதான் தக்கிறாய் என்ன பிரியம் லட்சுமணன். ஏன் அங்கிருந்து புறப்பட்டு தர்ம தான தர்மங்கள்லாம் பண்ணினாலாம். சுயஜ்யம் ராஜதர்மானாம் சததா ஆத என்று சொல்லி தான தர்மங்கள்லாம் பண்ணி கசியா கிரஞ்சகன் ஒரு பிராமணன், அவர் வந்து அவர்களுக்கெல்லாம் தான தர்மம்லாம் பண்ணி நேர தசரதனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். மன்னனான தசரதன் ராமனுடைய வலியை பார்த்தால் அந்த மூர்ச்சியாக இருந்த தசரதனை எடுத்து உட்கார வச்சிருக்கார். இங்கிருந்து ராமன் பின்னாடி சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் போறார். சராஜா புத்திரமாயாந்தம் திருஷ்டுவா தூராத் கிருதஞ்சலிம் உத்பபாதாசனாத்தூர்ணம் அர்த்தஹ ஸ்ரீஜன சம்ருதஹ. அங்கிருந்து போன ராமன் அந்த சமயம் தசரதன் மூர்த்தி தெரிஞ்சு இப்படி நிமிர்ந்து பார்க்கிறான். அப்படியே கைகூப்பின வண்ணமா போறானாம் ராமன். பாண்டு போய் நேர போய் தசரதனுடைய திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். மாதரம் மாம் ஜசம் பஷ்யன்னி வசே மாமத்ய சர்வரீம் தர்பித சர்வகாமை ஸ்வம் ஸ்வக்கால்யே சாதயிஷ்யசி. அம்மா புறப்பட்டு அப்பான்னா, ஆமாப்பா தர்மமொழியோ, நீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றக்கூடியதான கடமை எனக்கு இருக்கு, அதனால அப்பா புறப்பட்டேன்னாலாம். உடனே தசரன் சொன்னா, ராமான்னு கூப்பிட்டா இன்றைய தினம் ஒரு தினம் இரவு தங்கி நாளைக்கு போகலாம் ராமான்னா. போகலாம் இல்லையோ, ஆனால் ராமன் செய்யலையா? ஏன் செய்யலைன்னா என்ன சூட்சமான தர்மம்னு. இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு போறதுனால ஒன்றும் கைகையும் ஒன்றும் சொல்ல போறதில்ல. ராமன் தசரன் சந்தோஷம் தெரியவாங்க, ஆனால் ராமன் ஒத்துக்கலையா? ஏன் தெரியும்? இன்னைக்கு ராத்திரி தங்கினா என்ன பண்ண போறாங்க தசரன்? இவருக்காக தனியாக சொல்லி பலகாரங்கள்லாம் பட்சணம் பண்ணி தங்கள் தாம்பாட்டில் கொண்டு வந்து பட்சணம் கொடுத்து, ராமா நீ சாப்பிட்டு, இன்னைக்கு சாப்பிட போறேன், நாளைக்கு காட்டில் போய் காய் கிழங்கெல்லாம் சாப்பிட போறியப்பா ஒன்று. அதுதான் அப்படியே பால்லாம் கொடுத்து, ராமா பால் சாப்பிட்டு தூங்கும்பா. நீ பாலை குடிச்சோடனே பார்த்துட்டு தசரன், ராமா இன்னைக்கு பால் சாப்பிட்றையே, காட்டில் உனக்கு குடிக்கிறதுக்கு கூட ஜலம் கிடைக்குமோ கிடைக்காதமா உடனே கதறுவார். இப்படி ராத்திரி முழுக்க நீங்க தங்கி தசரனை கதற விடுறது தேவலாமா, அது உடனே புறப்படுறது தேவலாமான்னா புறப்படுறதே தேவலான்னு சொல்லுவோம். அங்கிருந்து புறப்படுறதுக்கு தீர்மானம் ஆகும்போது அது வந்து பேசாமல் இருந்த கைகை என்ன பண்ணாலும் தெரியும், 3 செட்டு மரப்பட்டையை கொண்டு வச்சார். இதை பார்த்துட்டே இருந்தார்
வசிஷ்டர், அடி கைகேயி, நீ என்ன காரியம் பண்ற? நீ கேட்டதோ ராமன் காட்டுக்கு போகணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ற? ராமன் 3 செட்டு மரப்பட்டையை கொண்டு வச்சிருக்கேன். நீ கெட்டந்த காரணி. நீ நிச்சயமா நீ நினைப்பது போல உன் எண்ணம் நிறைவேற போறதில்லை. பரதனை வளர்ந்து ராஜ்யத்தை ஏற்றுப்பான நினைக்கிறேன். நிச்சயமா பரதன் ராஜ்யத்தை ஏற்றுக்க போறதில்லை. அவனும் தலையில ஜனதரித்து இடுப்புல மரப்பட்டை கட்டி ராமனை அனுசரித்து அவனும் காட்டுக்கு போக போறாங்க. நீ நினைப்பது போல பரதன் ராஜாவாக வரப்போவதில்லை. உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக நிறைவேறாது என்றெல்லாம் சொல்லி மிகுந்த கோபத்தை அடைஞ்சான். ஆனா இவன் கவலையே படாத. கைகை ஏதோ எங்கேயோ அவனையும் பேசிட்டு காந்திருந்தாங்க. இவன் பாட்டில் மரப்பட்டை ராமன் சீதை லட்சுமணன் இந்த மரப்பட்டை எடுத்து கட்டிக்கிறார். அந்த சமயம் ராமன் எடுத்து கட்டிவிட்டால் ஆபரணங்கள்லாம் கழித்து வச்சு பட்டு வஸ்திரங்கள்லாம் கழித்து மரப்பட்டையை கட்டி விட்டார். சீதை அந்த மரப்பட்டையை கட்டிக்கிறாலாம், கட்டிக்க வரலை. அண்ணே அப்பதான் கூட்டு பிரபுன்னு கூப்பிடுறான். காட்டில் உள்ள மகரிஷிகள்லாம் இந்த வஸ்திரத்தை கட்டிக்கிறாளே, எப்படி கட்டிக்கிறான்னு தெரியல எனக்கு அப்படின்னே ஒன்று ராமன் கிட்டக்க வந்து தானே அந்த சீதைக்கு அந்த மரப்பட்டையெல்லாம் கட்டினாலாம். இதை பார்த்தோன்னே மிகுந்த கோபத்தை அடைஞ்சா வசிஷ்டர். கைகேயி வைக்கிறா, இது மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு கொண்டியடி இந்த ராமனே என்று சொல்லி இதெல்லாம் காதலியே வாங்கல. புறப்பட்டா நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்படா. கடைசியா சொன்னாராம் அப்பா கூப்பிட்டு, அப்பான்னு கூப்பிட்டா நான் புறப்படுறேன், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணணும்னாலா. அந்த ராமா என்ன சொல்றோம்னா, அப்பா எங்க அம்மாவான கௌசல்யே இங்கு வந்தது முதல் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்கல. என்னையே நம்பி இருந்தால் என்னிடத்துல அதிகமான தாங்களுக்கு எப்படி இடத்துல பிரியமோ அதே மாதிரி அம்மாவும் இடத்துல பிரியத்தை வச்சிருந்தார். இன்றைய தினம் நான் காட்டுக்கு போறேன்னு உடனே எங்க அம்மா தாங்க மாட்டார். அதனால எங்க அம்மா கண்கலங்காதபடி எங்க அம்மாவை பார்த்துக்கணும். நான் இதை சொல்லும்போது ராமனுடைய கல்ல அது வந்து திடமா இருந்த ராமன் தான். ராமன் கல்லேருந்து ஜலம் தோற்றும், தசரன் கல்லேருந்து ஹோம தாரியா ஜலம் இங்கிருந்து புறப்பட்டு சுமந்திர தேரில் ஏறி கொண்டு புறப்படுறான். சுமந்திர தேரை ஒத்துறார். ராமன் அவரை இதே ரெக்கெல்லாம் வந்து தேர் பட்டு புறப்பட்டு அன்றைய தினம் பட்டாபிஷேகம்னு சொன்ன ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடினாரா. இன்றைய தினம் பட்டாபிஷேகம் இன்னும் எடுத்துனோடனே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டிட்டாலாம் ராமனோட வாசல். ராமன் தேரில் காட்டுக்கு புறப்பட்டான உடனே லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்ணும் கண்ணியமா இருக்கா. சுமந்திர தேரை மட்டும் மறுத்துட்டால் தேர் போக முடியல. எல்லாரும் நகருங்கோன்னு சொன்னால் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் சுமந்திர தேரை நிறுத்தும் கொஞ்சம் மெதுவாக போகும். இன்னும் எத்தனை நேரம் ராமனை பார்ப்போம்னு தெரியல. கொஞ்சம் நேரம் ராமனை பார்ப்போம், தேரை மெதுவாக ஓட்டு. அந்த சமயம் அதுவெல்லாம் திடமாயிருந்த தசரதன் அரண்மனையிலேருந்து தேரை வாசலுக்கு வந்து அதை தேரில் பரட்டு போறானா. சுமந்திரரை தேரை நிறுத்து சுமந்திரரை தேரை நிறுத்து ராஜா சுக்ரோஷ சுமந்திரரை தேரை நிறுத்துனாலாம். இது காலில் விழுந்துருச்சு. சுமந்திரருக்கு வந்துருது, உள்ள உட்காந்துருக்க ராமருக்கு வந்தது. ராமர் சொன்னாரா சுமந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராமர் சொன்னால் யாகி திராக சுமந்திரரை ஓட்டு நிறுத்தாத, ஓட்டு போயிட்டு திட்ட நில்லுங்கிறார். இங்க உள்ள இருக்கிற ராமன் யாகி திராக தேர் போயிட்டே இருக்கும். தேர் போகட்டும். ராமான்னு கூப்பிட்டா சுமந்திரன், உங்க அப்பா நில்லுங்கிறார், நீ போங்கிறாரே, நாளைக்கு உங்க கொண்டு விட்டுட்டு திரும்பி நான் அரண்மனைக்கு தான் வரணும். அன்னைக்கு நான் சொன்னேனே நிறுத்த சொல்லி ஏன் நிறுத்தல, நீங்க வேலை போடுவேன்னா உங்க வேலை போகாமல் இருக்கிறதுக்கு நான் யோசனை சொல்றேன். நான் தான் என்னன்னா நீங்க சொன்னது கேட்கலன்னு மட்டும் சொல்லுவேன். அப்படின்னு அர்த்தம். நீங்க சொன்னது என் காதில் கேட்கலன்னு அர்த்தம். நீங்க சொன்னதை நான் கேட்கலன்னு அர்த்தம். அர்த்தம் சொல்லி கொடுக்குறேன். நாஷ்டமிதி ராஜானம் உபலப்தோ விவக்ஷசி. அப்பா கேட்டா கேட்கலன்னு சொல்றேன். கேட்க நீங்க சொன்னதை நான் கேட்கல அல்லது என் காதில் கேட்க எப்படி வேணாலும் வச்சு நிறைய தேர் நேரம் போய் நீங்க தூரம் வழி அனுப்பக்கூடாதா. அதுக்காக அப்படியே ஜனங்கள்லாம் இருக்கு சொன்னால் ஜனங்கள்லாம் கேட்கல. அந்த பேர் அப்படியே நேர போய் தலசார நிற்கிறல போய் அந்த தினம் இரவு தங்கறா. எல்லாரும் அசந்து தூங்கும்போது சுமந்திரரை கூப்பிட்டா ராமன் தேரை புறப்படும். ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் நம்மோட தொடர்ந்து வந்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த காட்டில் கட்டத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு நேர சிங்கிபுரம் வந்தால் மறுதினம் பொழுது விழிஞ்சு பார்த்தா தேர் போயிருக்கு. ஆனால் ராமெல்லாம் புறப்பட்டு போயிட்டா ஜனங்கள்லாம் கண்ணும் கண்ணியமாக மீண்டும்
அயோத்தி மாநகரம் திரும்பினார். இங்கே தேரில் வந்த ராமன் ஸ்ருங்கிபேரபுரம் வந்து கங்கா தீரத்தில் குகனை சந்திச்சு குகனோட நட்பு கொண்டு அந்த குகனாலே தெரிவிக்கப்பட்டு ஆலம்பாலை கொண்டு வந்து தலையில் இழந்தரிச்சின்றார். அங்கிருந்து சுவாமி ராமன் குகனை சக்கியம் செய்து கொண்டு பெறப்பட்ட ராமன் நேர பரத்வாஜாசிரமம் வந்து பரத்வாஜருடைய அனுகிரகங்கள்லாம் பெற்றுக்கொண்டு சித்திரக்கூடம்னு ஒரு இடத்துல வந்து வசிக்கிறார். அதோடு இன்றைய சரித்திரம், இதற்கு மேலுள்ளதான சரித்திரங்கள், அயோத்தியா கண்ட சரித்திரங்கள்லாம் நாளைய தினம் பட்டாபிஷேகம் பாதுகாப்பு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். அது ஒன்றும் நேரம் வரல நடக்குது. ஏன்னா அயோத்தியா காண்டம் பெரிய சரித்திரம், ராமாயணத்திலே பெரிய சரித்திரம். நிறைய தர்மங்களை வரதுனால சிலதெல்லாம் விட வேண்டாமேங்கிறது தான் அப்படி போயிட்டு இருக்கேன். அதனால் ஆரண்ய காண்டம்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது அப்போதைக்கும் தெரியும், இப்போ சொல்ல முடியாத ரிசல்ட்டு. அதனால் எல்லோருக்கும் ஸ்ரீ சீதாராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாவுடைய பரிபூர்ணமான கிருபையும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து அப்போதையாகவும் எல்லாரும் பெருமான் பிரசாதம் பெற்றுக்கொள்ளவும். நித்யான்னதாத்ரே சமயி சுரேப்யஹ நித்யம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே நாராயண सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जानकीकांत स्मरणम। जय आंजनेय स्वामी की जय, सद्गुरु स्वामी।